ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்து கிடக்கும் பல நாடுகளில், பல ஊர்களில் தொழில் விஷயமாகவோ அல்லது வேலை காரணங்களாகவோ எங்கிருந்தாலும் நமது கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு ஜூம் காணொளி வாயிலாக நம் அனைத்து சொந்தங்களையும் காண ஓடோடி வந்திருக்கும் நம் அனைத்து கொங்கு நாட்டின் சங்கங்களான நம் அனைத்து சொந்தங்களையும் இந்த 66வது சிறப்பு காணொளி நிகழ்விற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன். சொந்தங்களே, என்றும் நமது காணொளியில் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருடன் நம் உரையாடல் செய்யும் பொழுதும் அந்த சிறப்பு விருந்தினரின் பல அனுபவங்களை, அவர்களுடைய முதிர்ச்சியின் அனுபவத்தின் வாயிலாகவும் அவர்களுடைய வாழ்வின் வெற்றி படிகளை அவர்கள் எவ்விதத்தில் அடைந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டும், அவர்கள் வாழ்வில் எந்தவித தடைக்கற்களையும் வெற்றி படிக்கற்களாக மாற்றி அதன் மூலம் உயரத்தை அடைந்தார்கள் என்பதை கோடிட்டு காணும் இந்த நிகழ்வில் நமது சொந்தங்கள் பல பேர் ஓர் உன்னதமான நிகழ்ச்சியாக கருத்தில் கொண்டு இந்த காணொளியின் மூலம் வருகின்ற சிறப்பு விருந்தினர்களின் உரையாடல்கள் மூலமும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமும் பல பேர் அவர்களின் தொழில் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது கேபிஎன் குழுமத்தில் உள்ள அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த மகிழ்ச்சி மேலும் அனைத்து சொந்தங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும் அனைத்து சொந்தங்களும் அவர்களுடைய வாழ்வில் எவ்வித நோய் நொடி இல்லாமல் நல்ல நிலைமையில் வாழ்ந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு முக்கிய பங்காற்றி சமுதாயத்திற்கும் ஒரு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்திலும் நமது கேபிஎன் குழுமத்தில் இந்த 66வது காணொளி நிகழ்வில் மருத்துவ துறையில் நவீன தொழில்நுட்பங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும், அதாவது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்ற இந்த ஒரு அருமையான தலைப்பை நமக்கு கொடுத்த கேபிஎன் குழுமத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை இன்று நமக்கு கொடுத்து, அந்த சிறப்பு விருந்தினரின் பல அலுவல்கள், முக்கியமாக மனிதம் காக்கும் ஒரு மருத்துவ துறையில் நமக்காக நம் சொந்தங்களின் பலன்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்திலும் அவருடைய முக்கியமான மருத்துவ துறையில் உள்ள அந்த பொன்னான நேரங்களை நமக்காக ஒதுக்கி இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் நமது கொங்கு மண்ணிற்கு புகழ் சேர்க்கும் திரு டாக்டர் கே மாதேஸ்வரன் எம்சிஹெச், சேர்மன் அண்ட் நியூரோ சர்ஜன், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் லிமிடெட், கோயம்புத்தூர் அவர்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் நமக்கு ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் நமது வாழ்வில் ஒளியேற்றி மெருகேற்றி வருகின்றன. அவ்வாறு இருக்கும் இந்த தருணத்தில் இந்த 66வது காணொளி தொகுப்பிற்கு நமது சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு மருத்துவர் ஐயா டாக்டர் கே மாதேஸ்வரன் எம்சிஹெச் அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக. டாக்டர் கே மாதேஸ்வரன் அவர்கள் 1961ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் 5 பேர் கொண்ட ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 1987ஆம் ஆண்டு செயின்ட் மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்து பின்பு எம்எஸ்சி எம்எஸ்எஸ்ஸில் இருந்து எம்பிபிஎஸ் படித்த பிறகு தனது குடும்பத்தில் இருந்து முதல் முறை பட்டதாரியாகவும் மருத்துவராகவும் ஆனார். ராமையா மருத்துவக் கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலைய ராமையா மருத்துவக் கல்லூரியில் முடித்தவர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவராக பணிபுரிந்த போது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக வேண்டும் என்ற ஒரு இலக்கை அவர் மனதில் வைத்துக் கொண்டு அந்த படிக்கட்டுகளை நோக்கி பயணித்த அவர் 1997ஆம் வருடம் மதுரை மருத்துவக் கல்லூரியில் நேரடியாக 5 ஆண்டு எம்சிஹெச் படிப்பில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றார். இயல்பிலேயே அனைவரிடமும்
மிகவும் ஒரு நட்புறவு கொண்டிருக்கக்கூடிய இவர் 2002ஆம் ஆண்டு சிறந்த வெளி செல்லும் மாணவராக வெளிவந்தார். நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்ததால் சேவை செய்வதற்கான அவரது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தி அவருடைய மருத்துவத் துறையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் நரம்பியல் அறுவை சிகிச்சையில் உதவி பேராசிரியராக தொடர பின்பு அரசு பணியில் சேர்ந்தார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பிறகு கார்ப்பரேட் துறையில் இணைந்து இன்று முன்னணி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக, அதாவது தி பெஸ்ட் நியூரோ சர்ஜன் என்று அனைவராலும் அறியப்படுபவர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் என்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நரம்பியல் மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட, மறுபடியும் உங்களுக்காக, நரம்பியல் மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்து அறுவை சிகிச்சைகளின் சிறப்பு ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இந்த துறையில் நன்கு பாராட்டப்பட்ட நிபுணர்களில் ஒருவராக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் அவர் ஓர் மனிதம் காக்கும் சிறந்த மருத்துவராக நம்ம கொங்கு மண்ணிற்கும் நம் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான மருத்துவர். அவர் 1500க்கும் மேற்பட்ட கட்டி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக கையாண்டுள்ளார். இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். கொங்கு மண்டலத்திற்கு சமீபத்திய மருத்துவ சேவைகளை கொண்டு வர வேண்டும் என்பதும், மிகவும் ஒரு உன்னதமான மருத்துவ சேவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் சொந்தமாக மருத்துவமனையை தொடங்குவதை விட சிறந்த வழி எது இருக்கக்கூடும் என்று எண்ணிய போது அவர் 2002ஆம் ஆண்டு ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட் என்ற மருத்துவமனையை தொடங்கி 2015ஆம் ஆண்டு காந்திபுரத்தில் அனைத்து விதமான, அதாவது 50 படுக்கைகள் கொண்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக நிறுவப்பட்டது. நன்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு முக்கியமாக அனைத்து விதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை கொண்ட ஒரு மருத்துவமனையாக ஆரம்பித்து இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து நரம்பியல் அறுவை சிகிச்சை, இருதயவியல் மற்றும் அனைத்து விதமான ஒரு உள்ளடக்கிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாறி 750 படுக்கைகளுக்கு மேல் கொண்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக வெற்றிகரமாக கோவை மாவட்டத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. டாக்டர் கே மாதேஸ்வரன் அவர்கள் தலைவராக, அதாவது சேர்மன் அண்ட் நியூரோ சர்ஜன் ஆஃப் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தி வரும் இவர் ஒரு திறமையான நிர்வாகி. 300 படுக்கைகள் கொண்ட இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தை சாதனையாக 400 நாட்களில் முடித்தவர். இப்பொழுது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மருத்துவ சேவை ஒரு உலக அளவில் மிகப்பெரிய நவீன தரத்தில் கிடைப்பதென்றால் இவருடைய பங்கு அளப்பரியது. இந்த திட்டத்தை விரைவாக முடித்து மக்களுக்கு சேவையில் ஒரு மருத்துவ பயிற்சி நிர்வாகத்துக்கும் இடையே மிக அவருடைய உன்னதமான நேரத்தை செலவிட்டு இன்று அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சேவையை வழங்கி வருகின்றது இந்த ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். மருத்துவத்துறை மட்டுமல்லாது இயற்கையிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் வாழ்க்கையின் மற்றொரு கனவு கொங்கு மண்டலத்தை பசுமை கவசத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் பூர்வீக நதிகளை புத்துயிர் பெருக்குவதற்கும் இயற்கை மிகுந்த ஒரு பசுமையான ஒரு கொங்கு மண்டலமாக உருவாக்குவதற்கும் இவர் மரம் வளர்ப்பு மூலம் பல விஷயங்கள், அதாவது ஒரு பசுமை காட்டிற்கு என்னவெல்லாம் செய்துள்ளார் என்பதை அவருடைய காணொலியில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மரம் வளர்ப்பது, இயற்கை நேசிப்பது, மனிதம் காக்கும் மருத்துவ சேவை, அதை தாண்டி இவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரரும் 1500 மீட்டர் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரருமாக 1984ஆம் ஆண்டு அகில இந்திய இன்டர்மெடிக்ஸ் கால்பந்து சாம்பியன்ஷிப், அதாவது ஆல் இந்தியா இன்டர்மெடிக்ஸ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பிலும் வெற்றி பெற்ற ஒரு கேப்டனாகவும், தடகள வீரர் போன்ற பல துறைகளில் அவருடைய விளையாட்டுத் துறையின் ஆர்வமும் இன்றும் அவர் நம் சொந்தங்களை ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு மருத்துவராக இருந்து வருகிறார். இவருடைய மனித நல்வாழ்வு உள்ளிட்ட பல துறைகளில் ஆர்வம் நீங்கள் இந்த காணொலியில் தெரிந்து கொள்வீர்கள். மேலும் மருத்துவத்துறையில் அர்ப்பணிப்பு,
சமூகத்திற்கான பங்களிப்பு மற்றும் அனைத்து விதமான ஒரு உண்மையான மாமனிதரை இந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் 66வது காணொலி நிகழ்வில் இங்கு சிறப்பு விருந்தினராக நாம் அவரை பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சாதிக்க வேண்டும் என்ற அவரது உறுதிப்பாட்டை தவிர அவர் சிறந்த ஒரு நிர்வாகியம் மருத்துவத்துறையில் சாதித்ததற்கு அவருடைய பின்புலம், அவருடைய செகண்ட் ஹாஃப், பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவருடைய திருமதி ஸ்ரீ கலா அவர்களும், இன்று அவர்களுடைய 2 குழந்தைகள், 2 பெண்கள், டாக்டர் மினு மாதேஸ்வரன் அவர்கள் பிஜி இன் இஎன்டி முடித்து வெற்றிகரமாக ஒரு மருத்துவராகவும், மற்றொரு மகள் மிஸ் லலித் சித்ரா மாதேஸ்வரன் அவர்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் கோர்ஸை வெற்றிகரமாக முடித்து அவருடைய குடும்ப பங்களிப்பிற்கும் உற்றுதுணையாக இருந்து அவருக்கு வெற்றியின் பின்புலமாக இருந்து வருகிறார்கள். இத்தகைய ஒரு உயர்ந்த மாமனிதரை கொங்கு சமுதாயத்திற்கு ஒரு தங்க மகனாக கிடைத்த இன்றைய சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு பெரிய பாக்கியமாகவே கருதுகின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி தெரிந்து கொண்ட நீங்கள் ஒரு சிறப்பு காணொளியை உங்களுக்காக இதோ பாருங்கள். மனிதம் காக்கும் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி கொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்க்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மருத்துவர் மாதேஸ்வரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று இந்த கேபிஎன் குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு 66வது விருந்தினராக இதில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சமுதாயத்தைச் சேர்ந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் 65 முறை இந்த பிளாட்ஃபார்மில் அவர்களது கருத்தை பதிவு செய்துள்ளார்கள். அதில் தொடர்ச்சியாக 66வதாக என்னை அழைத்து இதில் பங்கு பெறுவதற்கு உதவிகள் புரிந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு உறுப்பினர்களுக்கும் அதை சார்ந்தவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உலகளாவிய தமிழர்களுக்கும் குறிப்பாக நமது சொந்தங்களுக்கும் எனது மகிழ்வையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு மருத்துவமனையை உருவாக்குவதற்கு எனது நண்பர்களுடன் சேர்ந்து சில காரியங்கள் செய்து இதை உருவாக்கியுள்ளோம். இது வந்த கதை மிகவும் முக்கியமானது. எனது தலைப்பு இன்று மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும். இப்போதைக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை பற்றி பேசாமல் மருத்துவத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் என்பதை மற்றும் ராயல் கேர் மருத்துவமனை என்று ஒரு உருவாக்கம் மனதில் தோன்றிய காரணம் என்னையும் என்னை சேர்ந்த சில நண்பர்களுக்கும் 2011-12 அந்த காலகட்டத்தில்
எங்கள் நோயாளிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கையில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்ந்த மருத்துவத்தை அளிக்க முடியுமா என்ற ஒரு எண்ண ஓட்டம் எனது மனதில் தோன்றியது, எனது நண்பர்களின் மனதில் தோன்றியது. அப்படி தோன்றிய பொழுது எல்லோருக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டதால் அதை பற்றிய சிந்தனை வளர்ந்து அதை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஒரு 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 காலகட்டத்தில் 2012 டிசம்பர் அந்த காலகட்டத்தில் அதை உருவாக்குவதற்காக உறுதியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதை நோக்கி செல்ல தொடங்கினோம். அதன் பின்பு நடந்த கதையையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து எனது பதிவுகளில் நான் ஒன்றொன்றாக எடுத்துச் செல்கிறேன். காரணம் என்னவென்றால், ராயல் கேர் மருத்துவமனை என்று உருவாக்கியதே புதிய தொழில்நுட்பத்தை எங்கிருந்தாலும் எது முதலில் வந்தாலும் அது கோவைக்கு வந்து சேர வேண்டும், நமது மருத்துவமனையில் இருக்க வேண்டும். அதாவது டெக்னாலஜி என்பது பணம் கொடுத்து வாங்கும் பொருள் தான். பணம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் வாங்கி டெக்னாலஜியை வைக்க முடியும். பட் அந்த டெக்னாலஜியை எதற்காக நாம் எடுக்கிறோம், அதை வைத்து என்ன செய்ய போகிறோம், யாருக்கு அது பயன்படும், அதை பயன்படுத்துவது எப்படி, அதை வைத்து நம்மை நாடி வரும் நோயுற்றோருக்கு என்ன அளவில் நாம் முன்னேற்றம் கொடுக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டுதான் டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் செய்ய முடியும். அந்த வகையில் நாங்கள் மிகப்பெரிய முயற்சி செய்து ஒரு மருத்துவமனை மெதுவாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் செய்வது என்பது வரும்பொழுது ஒன்றொன்றாக செய்து கொள்ளலாம். பட் எந்த ஒரு மருத்துவமனையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2 ஆண்டுகளில் அல்லது ஆரம்பிக்கும் பொழுதே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அனைத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஆரம்பிப்பது என்பது பொருளாதார பார்வையில் மிகவும் கடினமான காரியம். மிகவும் ரிஸ்கான காரியமும் கூட. பட் அதை வந்து இன்டென்ஷன் வந்து ஒரு உன்னதமான மருத்துவமனை வர வேண்டும். அந்த உன்னதமான மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும். மருத்துவர்கள் அனைத்து வசதிகளுடன் நோயுற்று வருவோருக்கு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உலகத்தரத்தில் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த இன்டென்ஷன் கோர் அதுதான். அதனால ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஜெயித்தே தீர்வோம் என்ற எண்ணத்தில் இந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. அதனால நவீன தொழில்நுட்பம், ராயல் கேர் இரண்டும் ஒன்றுதான். அதை வைத்தே மருத்துவ உலகில் நவீன தொழில்நுட்பங்கள் என்ற கருத்தை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது எனது டாபிக் மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களுக்குள் செல்வோம். இந்த மருத்துவமனை 2012 டிசம்பரில் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தனி மனிதன் இதை உருவாக்க முடியாது. இல்ல ஒரு 10 பேர் இல்ல ஒரு 15 பேர் சேர்ந்து சிறிதாக வளர்த்து எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. கால சூழ்நிலைகளின் மாற்றமும் நவீன உலகின் ப்ரெஷர்ஸும் எந்த ஒரு நிர்வாகமும் ஒரு பெரிய அளவில் அதை நிலைநிறுத்தினால்தான் அது வெற்றிகரமாக செல்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக தோன்றிய காரணத்தினால், எடுத்தவுடன் இதை முழு அளவில் செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினாலும் இதை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாத்தான் ரெஜிஸ்டர் பண்ணி இதை உருவாக்க முயற்சி செய்தோம். அதன் முயற்சியாக 2015ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் அதற்கு அடித்தளமாக நஞ்சப்பா ரோட்ல ஒரு பழைய ஹாஸ்பிட்டலை லீஸுக்கு எடுத்து
அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாடர்ன் ஹாஸ்பிட்டலா மாத்தி மிகுந்த பொருட்செலவில் அந்த மருத்துவமனையை மாற்றி அமைத்து அதையே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேர் சென்டராக மாற்றி அமைத்து அங்கேயே பல தொழில்நுட்பங்களை புகுத்தி அதில் நாங்க ஒரு ஒரு 3-4 மருத்துவர்கள், நான், கார்டியாலஜிஸ்ட் சொக்கலிங்கம், டாக்டர் கல்யாணகுமாரி, மற்றவர்கள் அதில் பணி செய்ய ஆரம்பித்து அதை உருவாக்கி அதை வளர்த்தெடுத்தோம். அதன் பிறகு ராயல் கேர் மருத்துவமனைக்கு இடம் வாங்கி நீலாம்பூரில் அதை கட்ட ஆரம்பித்த பொழுது நாங்க வந்து ஒரு ஒரு சாதாரண மருத்துவர்கள் தான், ஒரு 9 பேர் மருத்துவர்கள் தான். எங்கள் என்ன ஓட்டம் என்னவென்றால் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 2 கோடியை போட்ட 18 கோடி ஆயிடும். ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு 50-75 கோடி கடனை வாங்கினால் மருத்துவமனை, நவீன மருத்துவமனை உடனடியாக உருவாக்கி விடலாம் என்ற எண்ண ஓட்டம் எங்களுக்கு இருந்தது. அது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அது கிரவுண்ட் ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதில் இருந்த சிரமங்களும் அதில் இருந்த கஷ்ட நஷ்டங்களும் மிகவும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. மிகவும் பயமாகவும் இருந்தது. இந்த கட்டடம் வந்து இது இந்த ராயல் கேர் மருத்துவமனையினோட ஃபர்ஸ்ட் பேஸ். இது வந்து ஒரு 2nd ஃப்ளோர் லெவல்ல வர்றப்பவே எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து விட்டது இதை முடிப்பதற்கு. ஏன்னா எங்களோட பில்டிங் சைஸுக்கும் எங்க பேங்க் லோனுக்கும் மேட்ச் ஆகலை எங்க பில்ஸ். இது இந்த காலகட்டத்தில் இத்துடன் நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகிவிட்டது. அப்பொழுது ஒரு மிக பெரும் உதவியாக எல்ஐசி HFL நிறுவனம் உள்ளே என்ட்ராகி பேங்க்ல இருந்ததையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி ஒரு 100 கோடி ரூபாயை லோனாக அளித்தார்கள். அந்த பணம் கைக்கு வந்த பின் தான் கட்டடம் வேகம் எடுத்தது, உருவாக்கம் வளர்ந்தது, எண்ணங்கள் ஈடேற ஆரம்பித்தது. இந்த ஸ்டேஜில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களில் மருத்துவமனை உருவாக்கி நவம்பர் 2016 முதல் பாகத்தை 280 படுக்கைகளுடன் இனாகரேட் செய்தோம். ஆக்சுவலா இது 1000 பெட்டட் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேரா வரணும். அதை வந்து ஒரே பேஸ்ல எந்த மருத்துவமனையும் பண்ண முடியாது. 2-3 பாகங்களாகத்தான் செய்ய வேண்டும். அதனால் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 280 படுக்கைகளுடன் ஒரு 14 மாதங்களில் முடித்து நவம்பர் 2016 இனாகரேட் செய்து அதில் நாங்கள் எங்களை தேடி வரும் நோயுற்றோருக்கு வேண்டிய வைத்திய உதவிகள் அளித்தோம். எங்களுக்கு இட நெருக்கடி உடனே ஏற்பட்டதால் 2nd பேஸ் வந்து மறுபடியும் ஒரு 220 பெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மருத்துவமனையில் ஒரு பேசிக்கா வந்து எல்லா இடத்துலையும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜி எல்லா இடத்திலையும் புகுத்தப்பட வேண்டும். அந்த டெக்னாலஜியை வந்து முதலில் ஆரம்பத்தில் இருந்தே புகுத்த ஒரே டைம்ல அத்தனை பிரான்ச்சுக்கு உண்டான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் உள்ளே கொண்டு வர வேண்டிய கடமை நிர்வாகத்திற்கு இருந்தது. அதை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயமும் இருந்தது. அதுதான் இந்த ராயல் கேர் மருத்துவமனையினோட பேசிக் இன்டென்ஷன். டெக்னாலஜி as a tool and technology as a tool to be used for goodness of mankind, to treat people. அதுதானே மருத்துவமனையின் வேலை. அதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் 2வது 2nd பேஸை ஆரம்பித்தோம். அப்பொழுதும் எங்களுக்கு அதாவது இந்த growth was so fast, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் எதையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருந்தது. முதல் பாகத்திலும் சந்திக்க வேண்டியது இருந்தது, 2வது பாகத்திலும் சந்திக்க வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் வெற்றிகரமாக கையாண்டுதான் நாங்கள் தப்பித்து இன்று இந்த மருத்துவமனை சகல விதத்திலும் முன்னேறி வந்துள்ளது. அப்போதும் இப்போதும் இந்த மருத்துவமனை உருவாகுவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி நிறுவப்பட்டது என்று பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் பல இடங்களில் நடந்து கொண்டிருந்தாலும்
முதல் பாகத்தில் ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு LICHFL வந்தது. இரண்டாவது பாகத்தில் ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு விஜயா பேங்க் வந்தது. நண்பர்கள், உறவினர்கள், மருத்துவர்கள், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ற காரணத்தால் என் மீதும் என்னை சேர்ந்த மருத்துவர்கள் மீதும் ராயல் கேர் மீதும் இருந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய பொருளாதார உதவியை அளித்து இன்று இந்த மருத்துவமனை உருவதற்கு கிட்டத்தட்ட 800 பங்குதாரர்கள் காரணமானார்கள். LICHFL ஒரு காரணமானது, விஜயா பேங்க் ஒரு காரணமானது. இத்துடன் இதை முடித்துக்கொண்டு நாம் மருத்துவமனை டெக்னாலஜி என்ற பகுதிக்குள் செல்வது நல்லது. இந்த மருத்துவமனையில் இப்பொழுது கிட்டத்தட்ட 50 பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசின், நியூராலஜி, நியூரோசர்ஜரி, கார்டியாலஜி, கார்டியோதொராசிக் சர்ஜரின்னு பாரி 50க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச்சஸ் வந்து இன்னொரு 3-4 மந்த்ஸ்ல இந்த மருத்துவமனையில் அதிகப்படுத்தப்பட உள்ளது. அதை அதிகப்படுத்தினால்தான் இந்த மருத்துவமனை ஒரு முழுமை நிறைந்ததாக கருத முடியும். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 3-4 மாதங்களில் அந்த குறைகளும் நிவர்த்தி செய்யப்பட்டு மருத்துவமனை முழுமையாக அனைத்து பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசனும் இந்த மருத்துவமனையில் இயங்கும் என்பது ஒரு 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 எண்ணத்தின் வெளிப்பாடு. இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு என்பது அது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறப்போ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறோம்ங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பட் எதற்காக வாங்கினோம் என்பதை நாம் உணர வேண்டும். எதற்காக வாங்கப்பட்டது, அதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்ம எதற்காக அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுதே பல்மனாலஜிக்குன்னு இந்த பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டின்னு ஒரு ஹியூஜ் எக்யூப்மெண்ட் வாங்கணும். அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேசஸ், ஒரு குறிப்பிட்ட கேசஸ், எல்லா ஆஸ்துமா கேஸுக்கும் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. இந்த எக்யூப்மெண்ட் 1% ஆஸ்துமா கேசஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. செலக்டிவ் காம்ப்ளிகேட்டட் ஆஸ்துமா கேசஸ்க்கு இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சில காரியங்கள் செய்ய முடியும். அந்த மாதிரி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணணும். அதுக்கு இந்த டூல் டெக்னாலஜி அவசியம் என்ற கருத்தை மனதில் ஏற்றி இந்த பிராங்கியல் தெர்மோபிளாஸ்டி என்ற எக்யூப்மெண்ட்டை மருத்துவமனை ஆரம்பித்த காலகட்டத்திலேயே முதல் முறையாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் செய்தோம். அதன் பிறகு மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுதே தியேட்டர்ல வந்து நியூரோ சர்ஜனுக்கும் ஸ்பைன் சர்ஜன்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு நேவிகேஷன் இஷ்யூ உண்டு. சீல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெரைனர் வந்து ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது கடலில் திசை தெரியாது. அது எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கும், ஷிப்பு போயிட்டு இருக்கும், இரவும் பகலும் திசை தெரியாது. அதை வந்து ப்ராப்பரா போறது ஒரு நேவிகேஷன்ங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் அந்த நேவிகேஷன்ங்கிற பெயரை இதற்கு சூட்டியுள்ளார்கள். அந்த மாதிரி பிரெயின்லெஸ் ஸ்பைன்ல நேவிகேட் பண்ணி நம்ம குறிப்பிட்ட இடத்திற்கு நம்மளை எடுத்து செல்வதற்காக சில எக்யூப்மெண்ட்ஸ். அதுக்கு இந்த ஓஆம்னு ஒரு சிஸ்டம், அதை வந்து இன்ட்ராபரேட்டிவ் சிடி ஸ்கேன்னு சொல்லலாம். அதே போல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சில புதுமைகளை புகுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதற்கு காரணம் பேஷண்ட் கேர் தான். எகைன் பேஷண்ட்ஸனோட இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், மினிமைசிங் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியும். இரண்டாவது, ஜீரோ டாலரன்ஸ் டு மெடிக்கல் எரர்ஸ். அப்ப இதையெல்லாம் வந்து செயல்படுத்தணும்னா அதற்குண்டான டெக்னாலஜியும் எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே வந்தால்தான் மனித தவறுகளை குறைக்க முடியும், மனித தவறுகளை முற்றிலுமாக நீக்க முடியும் என்ற கருத்தை மனதில் கொண்டு அதற்கும் பல எக்யூப்மெண்ட்ஸை மருத்துவமனை ஆரம்பித்த பொழுதே நாங்கள் வாங்கி இன்ட்ரடியூஸ் செய்தோம்.
One such equipment in the CT scan, GE Revolution Maxima, it is next generation CT scan with the artificial intelligence. It does many things, very useful for scanning brain and other parts of body, trauma cases like vascular injuries. இதையெல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் மிகவும் உதவிகரமாக உள்ளது. இந்த ஃபுல்லி இன்டகிரேட்டட் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக வந்ததுன்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேசஸ் ட்ரீட் பண்ற ஒரு மருத்துவமனை. இதுக்குள்ள ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் நிபுணர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்று ஆயிரக்கணக்கான கேஸுகளை ஹேண்டில் பண்ணி சர்ஜரிஸ் பண்ணி அவரோட டெக்னிக்ஸும் அவரோட திறமையையும் வளர்த்து அறுவை சிகிச்சை அளிக்கும் ஒரு செயல் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மற்றவர்களுக்கு அந்த நாலேஜ் போய் சேரணும், அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் ஆகணும். அதை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக ஒரு அகடமிக் ப்ரோக்ராம்ஸ், கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப்ஸ்னு நடக்கும் இடங்களுக்கு அப்படி கைதேர்ந்த மருத்துவர்கள் செய்யும் அறுவை சிகிச்சைகள் மற்றும் ப்ரொசீஜர்ஸ் அங்க அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கு அது எந்த இடத்துக்கும் அதை அனுப்பி வைக்க ஏதுவாக ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு ஃபுல்லி இன்டகிரேட்டட் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸை உருவாக்கினோம். அதனோட பயன்பாடுகள் ஒன்றொன்றாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் வருங்காலில் மிகப்பெரிய உதவிகளை புதிய யங் டாக்டர்ஸுக்கும் யங் சர்ஜன்ஸுக்கும் எஜுகேட்டிவ் சைடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மைக்ரோஸ்கோப் ஸ்பெசிஃபிக்காக நியூரோ சர்ஜரிக்காக வாங்கணும். இது ஒரு ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப்பு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே இதை ராயல் கேர் மருத்துவமனையில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது கால் சைஸ் மைக்ரோஸ்கோப். இதனோட ஸ்பெஷாலிட்டி ஒரு நியூரோ சர்ஜன் ஒரு சர்ஜரி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆர்டினரி சர்ஜரிக்கு ஒரு 4 hours ஆகுதுன்னா 4 hours ஒரு 500 times மைக்ரோஸ்கோப்போட பொசிஷன் மாத்திக்கிட்டே இருக்கும். எவ்ரி டைம் நாங்க பொசிஷன் மாத்திரப்போம் ஃபோக்கஸ் மேனுவலா ஃபோக்கஸ் பண்ணணும். மேனுவலா ஃபோக்கஸ் பண்ணி தான் சர்ஜரியை கண்டினியூ பண்ண முடியும். இந்த மைக்ரோஸ்கோப்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு டைம் நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்றப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பே ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கும், தன்னைத்தானே அது ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஸோ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் சர்ஜரி கம்ஸ் டவுன். ஏன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் மைக்ரோஸ்கோப் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை மேனுவலா. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இதுல ஒரு சின்ன கேமரா பொருத்தி கினிவோங்கிறது அதுதான். ஒரு சின்ன கேமரா பொருத்தி ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இதோட அட்டாச் பண்ணி பிரெயின் ஒரு பெரிய கேவிட்டி கிடையாது, அப்டமன் மாதிரி. அது ரொம்ப நேரோ ஸ்பேஸ், 1 centimeter 2 millimeter ஸ்பேஸ் வழியா தான் மைக்ரோஸ்கோப்ல 25 times 30 times மேக்னிஃபை பண்ணி பார்த்து ஆப்ரேட் பண்றோம். அந்த மாதிரி கார்னர்ஸ்ல இருக்கிற டியூமர்ஸ் எடுத்துட்டோமா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு அந்த கினியோ எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் எக்யூப்மெண்ட். அது ஒரு சன்னமான ஸ்டிக் மாதிரி ஒரு ஹெட்ல ஒரு கேமரா, அது இந்த மைக்ரோஸ்கோப்ல அட்டாச் பண்ணி அதை பிரெயினுக்குள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த ஏரியால என்ன கிளியரன்ஸ் நடந்திருக்குதுன்னு இந்த மைக்ரோஸ்கோப்போட ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். விட்டு போன கட்டியினோட பாகங்கள் இருந்தால் திரும்பவும் மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் செய்து அதை அகற்றி எடுக்க முடியும். அந்த வகையில் ஒரு டோட்டல் எக்ஸிஷனுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் மிகவும் உதவிகரமாக உள்ளது. இது இந்த நேவிகேஷனை பத்தி நான் முதலே சொன்னேன். நேவிகேஷன் எக்யூப்மெண்ட், டோட்டல் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட். பிரெயின்ங்கிறது ஒரு ஆர்கன், அதுல ஒரு ஹோல்ஸ் போட்டு 1 degree டைரக்ஷன் மாறினா 5 centimeters டெப்த்ல போறப்ப நீங்க வேற பக்கம் எங்காவது போயிடுவோம். நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. இதை எம்ஆர்ஐ எடுத்து இந்த நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேஷண்ட்டுக்கு அந்த நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்டோட பார்ட்ஸை
ஆப்ரேஷன் டேபிள்லையும் பேஷண்டோட ஹெட்லையும் மார்க்கர்ஸ் வச்சு அந்த இன்ஃப்ராரெட் கேமராவோட அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அதை இதையும் மெர்ஜ் பண்ணி போகிறப்போ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எத்தனை மில்லிமீட்டர் எந்த டைரக்ஷன்ல எத்தனை சென்டிமீட்டர்ஸ் உள்ள போகணும் அப்படிங்கிறத துல்லியமாக காட்டும். அது உள்ள போறப்ப அந்த உள்ள போற பாதை வந்து அந்த ஸ்கிரீன்ல தெரியும், கட்டியும் தெரியும். நீங்க கட்டிய ரீச் ஆனது அந்த ஸ்கிரீன்லயே தெரியும். யூ ஹேவ் ரீச் த சைட், எக்ஸாக்ட் சைட் அப்படிங்கிறது அந்த ஸ்கிரீன்லயே தெரியும். ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட் அவ்வளவுதான். அண்ட் இட் டேக்ஸ் யூ டு த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். you are 100% sure you have reached the site. You are not in doubt. அதுதான் இந்த எக்யூப்மெண்ட்னோட அட்வான்டேஜ். இது இந்த ஓஆம்னு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதெல்லாம் ஹியூஜ் காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து ஸ்பைன்ல ரொம்ப உபயோகமான ஒரு எக்யூப்மெண்ட். ஸ்பைன்ல ஃப்ராக்சர்ஸ் ஆகுது, ஸ்டெபிலைஸ் பண்றோம். அந்த ஸ்க்ரூஸ் வந்து எக்ஸாக்டா பிளேஸ் பண்றதுக்கு எங்க போகுது, என்ன டைரக்ஷன்ல போகிறதுங்கிறது ஸ்கிரீன்ல பார்த்துட்டே ஒவ்வொரு த்ரெட்டா நம்ம ஸ்க்ரூ பண்ணி கொண்டு போக முடியும். அந்த வகையில் இந்த எக்யூப்மெண்ட் மிகவும் உபயோகமான எக்யூப்மெண்ட். எஸ்பெஷலி தலையும் கழுத்தும் சேரும் பகுதியில் அந்த ஜாயின்ஸ்ல ரொம்ப டேஞ்சரஸ் பிளேசஸ் இன் எனி ஹியூமன் பீயிங். அந்த ஏரியால ஒர்க் பண்றப்போ ப்ரிசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்டையர் ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அங்கெல்லாம், அந்த மாதிரி இடங்கள்ல. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல எக்யூப்மெண்ட்டினோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில இந்த ஓஆம்ங்கிறது சிடி ஓம்ங்கிறது ஒரு சிடி ஸ்கேன் எக்யூப்மெண்ட் தான். அந்த மாதிரி இது துல்லியமாக உள்ளேயே பிக்சரைஸ் பண்ணிக்க முடியும். அதை நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்டோட கம்பைன் பண்றப்போ உங்களோட ஸ்க்ரூஸ், உங்களோட எக்யூப்மெண்ட் எந்த இடத்துக்கு போகுதுங்கிறது ஸ்கிரீன்ல வெர்ச்சுவலா பார்த்து கண்ணு முன்னாடியே பார்த்து அதே மாதிரி போக முடியும். அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல சர்ஜரி பண்றப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி மிகப்பெரிய உதவிகரமாக அமைகிறது. அந்த சர்ஜரி வந்து ஆபத்தில்லாமல் முடிகிறது, ஆபத்தை குறைக்கிறது, ஆபத்தில்லாமல் முடிகிறது, பர்ஃபெக்டா முடியுது. அந்த சர்ஜரிஸ் பர்ஃபெக்டா சேஃபா ஒரு 100% ஒரு கம்ப்ளீஷனோட பேஷண்ட்டுக்கு அந்த சர்ஜரி முடிகிறது என்பதற்கு இந்த சர்ஜனினோட திறமையுடன் இந்த எக்யூப்மெண்ட்ஸினோட ஹெல்ப்பும் மிகவும் அவசியமாகிறது. அதன் காரணமாகவே இந்த எக்யூப்மெண்ட்டை எல்லாம் முதல் பாகத்தை ஓபன் பண்ணும் பொழுதே நாங்கள் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தினோம். இந்த bronchial thermoplasty வந்து treatment of complicated asthma cases, some cases, not every asthma case. Every asthma case இந்த எக்யூப்மெண்ட் எந்த நேரமும் 50 எக்யூப்மெண்ட் இருந்தாலும் மருத்துவமனையில் பத்தாது. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் செலக்டிவ் கேசஸ் பல்மனாலஜிஸ்ட் தான் டிசைட் பண்ண முடியும். bronchial thermoplasty வந்து அத்தனை ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கியூர் பண்ணிருங்கிற எண்ணம் ஓட்டம் தவிர அப்படி கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு சில ஸ்கார் கிரியேட் பண்ணா ஃபைப்ரோசிஸ் ஆகி அவங்க கொஞ்சம் பெட்டராகிறாங்க. அதை வந்து அவங்க தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த எக்யூப்மெண்ட்டையும் முதன்முறையாக இந்தியாவில் ராயல் கேர் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்டென்ஷன் வந்து ஒன்று நோயுற்றோர்கள் நோயிலிருந்து விலக வேண்டும், நல்ல முறையில் விலக வேண்டும், சேஃப்டியாக விலக வேண்டும், 100% சரியான முறையில் விலக வேண்டும். நோயுற்றோர்கள் அதிலிருந்து விலகி வெளியே வர வேண்டும். அதுதான் இன்டென்ஷன், பேசிக் இன்டென்ஷன். பட் அதே நேரத்தில் கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மருத்துவமனைக்கும் மற்ற மருத்துவமனைகளுக்கும், மருத்துவர்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும், கோவையிலும் மற்ற பகுதிகளிலும், இந்தியா முழுவதும், உலகெங்கிலும் நடக்கும் நிகழ்வுகள் தெரிவிக்கப்பட வேண்டும். ஒருத்தரோட கருத்து இன்னொருத்தருக்கு சென்றடைய வேண்டும், அவர்கள் கருத்து நமக்கு சென்றடைய வேண்டும். அந்த வகையில் இந்த பல்மனாலஜி சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் பல்மனரி இன்டர்வென்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பல்மனாலஜிஸ்டை வரவழைத்து அதை இனாகுரேட் செய்த காட்சி இது.
Coming to ICU, a modern ICU is completely different from an ICU which was functioning in hospitals 20-25 years ago. இப்போ இருக்கிற ஐசியூ வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஐசியூ. நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சிங்கிள் ஒயர் கூட ஃப்ளோர்ல எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. ஜென்ரலா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஐசியூ காட்ல படுத்திருக்கிறப்போ இந்த கேபின்ல வந்து ஃப்ளோர் ஃபுல்லா கேபிள்ஸும் ஒயர்ஸுமா இருக்கும் எங்க பார்த்தாலும். நீங்க ஒரு எமர்ஜென்சினா பேஷண்டோட தலைக்கு தான் போகணும். எந்த எமர்ஜென்சினாலும் தலைக்கு தான் போய் ஒரு டியூபை போடணும், வெண்டிலேட் பண்ணணும், பலதையும் செய்ய முடியும். அது அங்க போறக்கே இந்த கேபிள்ஸ் பூரா ட்ரபிள் பண்ணும். டாக்டர் ரீச் ஆயிருக்கு. இந்த கேபின்ல பார்த்தா ஒரு கேபிள் கூட தரையில் எந்த இடத்துலயும் தென்படாது. அப்புறம் இந்த கம்ப்யூட்டரோட மானிட்டர் இருக்குதாங்க, அது கம்ப்யூட்டரோட மானிட்டர் இல்லை, அது வந்து இந்த ஐகான் பேஷண்டோட எவ்ரி செகண்ட் வைட்டல்ஸ், பல்ஸ், பிபி, ரெஸ்பிரேஷன், டெம்பரேச்சர், இந்த வைட்டல்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்ளீட்டா. அது வந்து டேட்டா வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட், எவ்ரி ஹேப்பனிங் இன் எவ்ரி செகண்ட். இப்போ பேஷண்ட் ஒரு 3 days ஐசியூ இருக்காங்கன்னா 3 daysல எவ்ரி செகண்டோட வைட்டல்ஸும் கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டர்ல டேட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நேற்று காலையில பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸ் எப்படி இருந்ததுன்னு ரிவர்ட் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து ஜென்ரலா சிஸ்டர்ஸ் வந்து ஐசியூ சிஸ்டர்ஸ் வந்து பேஷண்டோட பல்ஸ், பிபி, ரெஸ்பிரேஷன், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மேனுவலா பார்த்து அதை வந்து அந்த பெரிய சார்ட் இருக்கும், ஒரு 4 அடிக்கு 3 அடி ஒரு பெரிய ஐசியூ சார்ட்ல அதை வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க டெய்லி. ஈவன் 1-to-1 நர்சிங் பேஷண்ட்டுக்கு கொடுத்தாலும் இந்த சார்ட்டிங்ல நோட் பண்ற டைம் வந்து 8 hours டியூட்டியில 4 hours இந்த சார்ட் எழுதுற டைமே போயிடும் சிஸ்டர்ஸுக்கு. பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்குற டைம் பாதி. இந்த சார்ட் இம்பார்ட்டன்ட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை சார்ட், அதை ஃபில் பண்ற டைம் பாதி போயிடும். அதை தவிர்ப்பதற்காகவும் எவ்ரி செகண்ட் டீடைல்ஸ் வந்து அந்த பதிவில் இருக்க வேண்டும். அது வந்து எங்களுக்கு வந்து ஆஸ் அன் ஹாஸ்பிட்டல், காம்ப்ளிகேட்டட் ஹாஸ்பிட்டல், காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் ட்ரீட்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து ஐசியூல இருக்க பேஷண்ட்ஸுக்கு மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் கவுன்சிலிங் பண்ணுது. பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு கூப்பிட்டு சொல்லுது, என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு கவுன்சிலிங் ரூம்ல வச்சு சொல்றோம், எடுத்து சொல்லுகிறோம். வரும் அனைத்து நோயாளிகளும் முழு நலம் பெற்று செல்ல வேண்டும் என்பது என்ன ஓட்டமாக இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. சிலர் வந்து எந்த மருத்துவத்துக்கும் ரெக்கவர் ஆகாம டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ பல நேரங்களில் பல பிரச்சனைகள் உருவாகிறது. இப்ப இதுல வந்து பேஷண்டோட டீடைல்ஸ் வந்து வைட்டல்ஸ் வந்து இது ரெக்கார்டு, அது வந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் அந்த ரெக்கார்டை அந்த கம்ப்யூட்டர்ல டேட்டால சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்க போகுது ஹாஸ்பிட்டல். மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட்லையும், லீகல் ஆஸ்பெக்ட்லையும், ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் இந்த ஐகா எக்யூப்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் சார்ட்டிங் ரொம்ப மிகப்பெரிய உதவி புரிகிறது. இங்க வந்து ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் ரூம் இருக்கு 2 ஐசியூலையும், மெயின் ஐசியூ 2லையுமே. அங்க வந்து ஒரு ஸ்டெரைல் அட்மாஸ்பியர்ல கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர்டு ஃபுட்டு தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. 1-to-1 நர்சிங், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து கிராஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு பேஷண்ட் இருந்து இன்ஃபெக்ஷனை அடுத்த பேஷண்ட்டுக்கு போகக்கூடாது. ஒரு பேஷண்ட்டை பார்க்குற ஒரு சிஸ்டர் அந்த பேஷண்டோடவே இருந்துட்டு அவங்க டியூட்டி முடிச்சோடனே அப்படியே அவங்க வெளியே போயிடும், ஐசியூல வேற எந்த இடத்துக்கும் செல்லாமல். அவர்களுடைய தேவைகள், அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க ஸ்டோர்ல போய் எடுக்க மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, அங்கிருந்தே தான் சொல்லுவாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மேன் பவர் தனியாக வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த நர்ஸ் அந்த இடத்த விட்டு எந்த இடத்துக்கும் மூவ் ஆகக்கூடாது, ஐசியூக்குள்ளேயே அதே இடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன் லெவலை குறைக்க முடியும் என்ற கருத்து அது. இது போல் எங்க இன்டென்ஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் முதலிலிருந்தே நாங்க வந்து
அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா அதற்காகத்தான் இந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. அதனால அதை செயல்படுத்துவதில் காலதாமதமோ இல்ல பொருளாதார சிந்தனைகளோ இருக்கக்கூடாது என்ற கருத்தை மனதில் கொண்டு முதலிலிருந்தே நாங்கள் இதை செயல்படுத்த ஆரம்பித்தோம். இந்த எக்மோங்கிறது இப்போ கோவிட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட இந்த எக்மோங்கிற பேர் வந்து தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. இந்த எக்மோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் கார்டியக் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு, கம்ப்ளீட் அரெஸ்ட்டுக்கு போகிற பேஷண்ட்ஸுக்கு. அண்டு இப்போ இந்த எக்யூப்மெண்ட் நிறைய உபயோகங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஈவன் நோயுற்றவர்களும் அவர்களது உறவினர்களும் எக்மோல போடலாமா அப்படின்னு கேள்விகள் கேட்கும் அளவுக்கு இப்பொழுது எக்மோ எல்லோரும் அறிந்த ஒரு உபகரணமாகிவிட்டது. அதை வந்து கோவையில் எக்மோவை முதலில் அறிமுகப்படுத்தினோம். இப்பொழுது வந்து மருத்துவமனை ஒரு எக்மோ சென்டரை ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 பேஷண்ட்ஸ் எக்மோல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்மோ ஐசியூ, எக்மோ சென்டராக மாற்றி அதற்கென்று ஒரு தனி மருத்துவர்கள், தனி செவிலியர்கள், டெக்னாலஜிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எக்மோ சென்டரை உருவாக்கும் முயற்சியில் ராயல் கேர் மருத்துவமனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பேஷண்ட்ஸ், ஒரு சிக் பேஷண்ட்ஸ், அது ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் பேஷண்டா இருந்தாலும் இல்லை ஒரு வேறு மருத்துவமனையிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் மற்ற மருத்துவமனைகளுக்கு மாற்றும் பொழுதும் நிறைய சடனான எமர்ஜென்சிஸ் உருவாக நிறைய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் விக்டிம்ல எனி ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஒரு கார்டியாக் பேஷண்ட், எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹவரை வந்து கோல்டன் ஹவர்னு சொல்றோம். மெடிக்கல் பீப்புள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹவரை கோல்டன் ஹவர், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல நம்ம என்ன பண்றோமோ that has a greater bearing on the recovery of the patient, either total recovery or reducing morbidity. அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஹவர்ல நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சுதான் அதனோட ரெக்கவரியும் ரெடியூஸ்டு மார்பிடிட்டியும் வருவதற்குண்டான வாய்ப்பு உள்ளது என்பது எல்லா மருத்துவர்களும் அறிந்ததுதான். அந்த வகையில வந்து பேஷண்ட் ஷிஃப்டிங்கை வந்து ரொம்ப சேஃபா பண்ணணும்னு ஆம்புலன்ஸஸை வந்து மொபைல் ஐசியூவை கன்வெர்ட் பண்ணிட்டோம். எல்லா ஆம்புலன்ஸ்லயும் வெண்டிலேட்டர்ஸ், எல்லா ஆம்புலன்ஸ்லயும் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், ஆம்புலன்ஸ்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நேராக ஐசியூக்கு போயிடும். அங்க ஒரு இன்டென்சிவிஸ்ட் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க பேஷண்ட்டை ஐசியூல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு வைட்டல்ஸை வச்சு. வைட்டல்ஸ் சேஞ்ச் ஆகிறத வந்து ஐசியூல இருக்க ட்ரெயின்டு டெக்னீஷியனுக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த பேஷண்டோட சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது டியூரிங் ஷிஃப்டிங்ல அப்படிங்கிறது வாட்ச் பண்ணி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மருத்துவமனை வந்து சேரும் வரை. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் when patient enters into the mobile ICU, that is ambulance. என்ட்ரான உடனே அசஸ்மெண்ட்டை வந்து இன்டென்சிவிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் த்ரூ வைட்டல்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு ஹிம் இன் ஐசியூ. அப்போ பிளானிங் இஸ் இமீடியட்லி ஸ்டார்டட், ஹவ் டு ரிசீவ் தட் பேஷண்ட், வாட் டு டூ ஃபார் ஹிம், வாட் ஹி நீட்ஸ். இதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே அறிய முடிகிறது. டிரான்ஸ்போர்ட் டைம்ல வந்து ஒரு பிபி ஃபால், ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ, ஒரு ஆக்சிஜனேஷன் இஷ்யூ, இதையெல்லாம் வந்து முன்கூட்டியே தெரிந்து அதை உடனடியாக சரி செய்யும் பொழுது அவங்களோட ரெக்கவரி சான்சஸும் ரெடியூஸ்டு மார்பிடிட்டி லெவலும் அதிகமாக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த மொபைல் ஐசியூஸ் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இன்னும் வந்து ட்ரக் பாய்சனிங்கும் பாய்சன்ஸும் அந்த தென்னை மரத்துக்கு அந்த பாஸ் அது இதுன்னு இன்னும் பல பேர் பல காரணங்களால் பல பாய்சன்ஸை உட்கொண்டு இன்னும் மருத்துவமனை அணுகி கொண்டுதான் இருக்கிறார்கள். பாய்சனிங்கிறது ஒரு ஏரியா, அது பேஷண்ட்ஸ் இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க. அதனால சில பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோட், பாய்சனுக்கு முறிவு வந்து ஆன்டிடோட் அப்படிங்கிறோம். சில பாய்சன் வந்து புதுசா இருக்குது, நிறைய பாய்சன்ஸ். அதுக்கு வந்து ஆன்டிடோட் என்னன்னு பல மருத்துவர்களுக்கும் தெரியாது, என்ன ஆன்டிடோடுங்கிறது கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால ராயல் கேர்ல ஒரு ரீஜனல் ட்ரக் அண்ட் பாய்சன் சென்டரை ஃபார்ம் பண்ணணும். அதை ஃபார்ம் பண்ணி
அது வந்து எந்த மருத்துவமனையிலிருந்து ஆர் ஃபோன் பண்ணி இதனோட ஆன்டிடோட் என்ன, அதனோட ஆன்டிடோட் என்னன்னு தெரிஞ்சாலும் அவைலபிலிட்டி வேணும். சில பாய்சன்ஸ் வந்து 2, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாராவது உட்கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஆன்டிடோட்டை அனைத்து மருத்துவமனைகளும் வைத்திருக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதனால அறிந்த பாய்சன்ஸுக்கு அத்தனையும் ஆன்டிடோட அவைலபிலிட்டி ரெடியா வச்சிருக்கணும். எந்த மருத்துவமனைக்கும் அவர்களுக்கு தேவை இருந்தால் ஆன்டிடோட் நம்மை கேட்டு அணுகினால் அதை உடனடியாக அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நமக்கு வரும் பாய்சன் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கும் அதை உபயோகப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில ஒரு ரீஜனல் ட்ரக் அண்ட் பாய்சன் இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டரை உருவாக்கி அதை நடத்தி கொண்டுள்ளோம். இதெல்லாம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் செய்யணும். இன்னும் இதை அட்வான்ஸ்டு லெவலுக்கு கொண்டு போகணும். அப்பொழுதுதான் இது மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்ற கருத்தும் மனதில் உள்ளது. இது கேத் லேப். இந்த கேத் லேப்ல வந்து கார்டியக் இன்டர்வென்ஷன்ஸ் நடக்குது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் போடுறாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றாங்க. இப்பெல்லாம் இன்டர்வென்ஷன்ல சில வேல்வ்ஸே மாத்துறாங்க சர்ஜரி இல்லாம. நியூரோ சர்ஜரி, நியூராலஜிலையும் இன்டர்வென்ஷனுக்கு பெரிய ரோல் உண்டு. நியூரோ சர்ஜன்ஸ் சில பேர் பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க. ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க, நியூரோ இன்டர்வென்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்க பிரெயின்ல இருக்க ரத்த குழாய் ஒரு இடத்துல வீங்கி வெடிச்சதுன்னா அது ஒரு அனியூரிசம் ரப்சர்ங்கிறோம். அதுக்கு காயில் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக் வர்ற பேஷண்ட்டுக்கு த்ராம்பெக்டமி பண்றாங்க. குறிப்பிட்ட சில பேஷண்ட்ஸுக்கு, எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லா ப்ரொசீஜரையும் அப்ளை பண்ண முடியாது. ஒரு பேஷண்டனோட தேவைகளை அனுசரித்து அவர்களுக்கு எது தேவையோ அதைத்தான் செய்ய முடியும். அந்த வகையில் இன்டர்வென்ஷன் வந்து பல நோயாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இப்பெல்லாம் கார்டியக் பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்ப வந்து ஐசியூல 10 நாள் ஐசியூல படுத்திருப்பாங்க. கார்டியக் ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும், ஐசியூல இருப்பாங்க. இப்பெல்லாம் நைட்டு 10 மணிக்கு ஹார்ட் அட்டாக்னு வர்ற பேஷண்ட்டுக்கு 11 மணிக்கு ஸ்டென்ட்டை போட்டுடுறாங்க கார்டியாலஜிஸ்ட். காலையில 7, 8 மணிக்கு வந்து பார்த்துட்டு 11 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி மருத்துவர்களுக்கு உதவிகரமாக அமைந்துள்ளது. அது வந்து நோயாளிகளுக்கு வந்து அவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கும் மார்பிடிட்டி குறைவதற்கும் இந்த அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் டெக்னாலஜி டூல்ஸும் மருத்துவர்களுக்கு 2 கைகள் இருப்பது போல் அவைகள் இன்னும் 2 கைகளை ஆட் பண்ணி 4 கை கொண்ட மருத்துவர்களாக மாற்றிவிட்டது டெக்னாலஜி. அப்படித்தான் சொல்லணும். அந்த வகையில் இவையெல்லாம் மிகவும் உபயோககரமாக உள்ளது. இந்த மெமோகிராஃபி எல்லாம் இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி தான். ஆர்டினரி மெமோகிராம்ஸ் இருந்தது, அப்புறம் அதனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்புறம் டிஜிட்டல் மெமோகிராஃபின்னு வந்தது. மெமோகிராஃபிங்கிறது பிரஸ்ட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு டூல். ஒரு எக்ஸ்ரே மிஷின் வச்சுக்கோமே, ஒரு டூல். பிரஸ்ட் கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அது வந்து ஒரு டிஃபிகல்ட் எக்யூப்மெண்ட் இது. அவங்க லேடிஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனை அண்டர்கோ பண்றது சம்டைம்ஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், சிரமமாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த டிஜிட்டல் மெமோகிராம் எல்லாம் அந்த சிரமத்தை குறைத்துள்ளது. அதனால அவங்களோட சிரமம் 50%, 70 விழுக்காடுகள் குறையும் பொழுது அவர்கள் ஹாப்பினஸ் 50, 70 விழுக்காடுகள் கூடுகிறது. அதனால அந்த வகையில் இந்த மெமோகிராம், டிஜிட்டல் மெமோகிராம்ங்கிறது மெமோகிராம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது அவர்களுக்கு இந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்றது. எந்த மருத்துவமனையும் லெபார்டரிங்கிறது ஒரு பேக் போன் மருத்துவமனை. லெபார்டரி இல்லாம எந்த மருத்துவமனையும் பெரிய செயல்களை செய்ய முடியாது. லெபார்டரி மெடிசின்ல லேப் இருக்கு, பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு, பெத்தாலஜி இருக்கு, பிளட் பேங்க், டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசின் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் லெபார்டரி. அத்தனையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய லெபார்டரியை வந்து எல்லா பெரிய மருத்துவமனைகளும் நடத்தித்தான் ஆக வேண்டும். அதுக்கு QC, குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் வச்சு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனோட கொடுக்கணும். ஏன்னா கிளினிஷியன்ஸ் வந்து லெபார்டரி வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சுங்க, அன்மியூட் பண்ணிடுங்க. வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு.
இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குதா? அந்த வகையில் லெபார்டரி வந்து எல்லா மருத்துவமனைக்கும் ஒரு பேக் போன் நன்றாக இருந்தால் தான் நேராக நிற்க முடியும், நன்றாக நடக்க முடியும். அந்த வகையில் லெபார்டரி நன்றாக நடந்தால் தான் மருத்துவமனை நன்றாக இயங்க முடியும். அதனால அதுலயும் எல்லா இடத்துலயும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த ஃப்ரோசன் செக்ஷன்ங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து எந்த பெரிய மருத்துவமனையும் இதையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றது தான். பட் இதை வந்து ராயல் கேர்ல இதை வந்து டே 1ல இருந்தே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். காரணம் நாங்க டே 1ல இருந்தே அந்த இன்டென்ஷன் அதுதான், அப்படித்தான் போகும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் அனைத்தையும் முதலில் இருந்தே நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த ஃப்ரோசன் செக்ஷன் வந்து ஒரு கட்டியில வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பார்ட்ல கேன்சர் இருக்குதா இல்லையான்னு சர்ஜன் டிசைட் பண்ண முடியாது. அதுல ஒரு எடுத்து அனுப்புனா ஒரு 15-20 மினிட்ஸ்ல பெத்தாலஜிஸ்ட் பார்த்து கேன்சரஸா இல்லையான்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி இன்னொரு 1/2 ஃபீட் சேர்த்தி எடுக்கணும், இல்லை ஒரு 4 சென்டிமீட்டர் சேர்த்தி எக்ஸசைஸ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்றதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் மிகவும் உதவிகரமாக உள்ளது. ஏப்பா ஆன்காலஜி கேன்சர் வந்து இப்ப இன்சிடென்ட்ஸ் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒன்று ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல கேன்சர்கள் கண்டுபிடிக்கப்படாமலே போய்விட்டது. இப்பொழுது அனைத்து கேன்சர்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது, அதனாலேயும் இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அதை கண்டுபிடிப்பதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, அதனால எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டினோட செலவுகளை தாக்கு பிடிக்கும் அளவுக்கு எக்கானமி பலருக்கும் முன்னேற்றம் அடைந்திருக்குது. அதனால நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. காஸ்ட்லி டெஸ்ட் அண்டர்கோ பண்றதுக்கு அவர்களால் முடிகிறது. அதுவும் ஒரு காரணம். அதனால இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர் சடனா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டுதுங்கிறது முழுமையாக ஒப்புக்கொள்ளவும் முடிய வாதமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்தாலும், பொல்யூஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷன், வெஜிடபிள்ஸ், அது இதில் அடிக்கிற மருந்துகள் எல்லாமும் சேர்ந்து இன்சிடென்ட்ஸை அதிகப்படுத்தி இருப்பதும் உண்மை. அந்த வகையில எல்லா பெரிய மருத்துவமனைகளிலும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அதுல மெடிக்கல், சர்ஜிக்கல், ரேடியேஷன் ஆன்காலஜின்னு இருக்கு, நியூக்ளியர் மெடிசன், பிரேக்கி தெரப்பி, பிஎம்டி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், இப்படி பல்வேறு வகையான சப்ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கீமோதெரப்பி கொடுக்குறப்போ அவங்களோட WBC, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் செல்ஸ் டக்குன்னு குறைஞ்சு போனா இன்ஃபெக்ஷன் வந்துடும் அவங்களுக்கு. அதனால அவங்கள சேஃபா வைக்கிறதுக்கு இந்த நியூட்ரோபெனிக் ஐசியூன்னு இருக்கு, ஐசோலேட்டட் பிளேஸ். கீமோதெரப்பி போறவங்களுக்கு இந்த ஐசியூ மிகவும் உதவிகரமாக இருக்கும். நியூட்ரோபெனியா வந்து அவங்கள ஐசோலேட் பண்ணணும், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வகையில் இது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த வேரியன்ட் ட்ரூபீம் STXங்கிற எக்யூப்மெண்ட் வந்து ரேடியேஷனுக்கு மிகவும் உபயோககரமான எக்யூப்மெண்ட். ரேடியேஷனோட சோர்ஸ் வந்து ஒன்னே தான். அப்பவும் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இன்றும் அதே அந்த கோபால்ட் தான் ரேடியேஷன் சோர்ஸ். பட் ரேடியேஷன் வந்து எப்படி உடலுக்குள் செல்கிறது, எவ்வளவு செல்கிறது, எப்படி அது தேவையான இடத்தில் ஃபோக்கஸ் செய்யப்படுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவர்னோட சாதனை கிடையாது. இதெல்லாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸோட சாதனை, என்ஜினியர்ஸோட சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான மருத்துவத்தை அளிப்பதற்கு மருத்துவர்கள் உடன் இருக்கிறது. இந்த ஓல்ட்ரேஜ் காமா கேமரா, ஸ்பெக்ட் இமேஜிங், அயோடின் தெரப்பி, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் 4D பெட்டு, இதெல்லாம் வந்து கேன்சரை டயக்னோஸ் பண்றதுக்கும் தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு இந்த ஸ்பெக்ட்ரும் மிகவும் உபயோககரமான எக்யூப்மெண்ட்ஸாக உள்ளது. இந்த ஹைபெக் மிஷின் வயிற்றுக்குள்ள கீமோதெரப்பி ட்ரக்கை போடுறதுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஹீட் பண்ணி போட்டா எஃபெக்டிவா இருக்குதுங்கிற கான்செப்ட்ல அந்த எக்யூப்மெண்ட் உபயோகமாகிறது. கீமோதெரப்பி கொடுக்குறவங்களுக்கு முடியெல்லாம் உழுந்துரும் ட்ரக்ல போறவங்களுக்கு. அதை தடுப்பதற்கு இந்த கூலிங் மிஷின், ஸ்கேல்ப் கூலிங் மிஷின் உதவிகரமாக இருக்கிறது. இது வந்து டயாலிசிஸ், எல்லா மருத்துவமனையிலும் டயாலிசிஸ் இருக்கிறது. டயாலிசிஸ்ல அந்த RO வாட்டர், டயாலிசிஸ்க்கு வர வாட்டர் வந்து கண்டாமினேஷன் இல்லாம இருக்கணும். கண்டாமினேஷன்ங்கிறது பார்வையில் கிடையாது,
அதை வந்து ஒரு பாக்டீரியாலஜி டெஸ்ட்டுக்கு அனுப்புறப்ப நில் பாக்டீரியா இருக்கணும். அது அதை வந்து இந்த டபுள் ஆரோன் பண்ணணும். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அதனால அந்த ஓசோன்னு ஒரு ஓசோன் எமிட் பண்ற ஒரு ராடை அந்த ஆரோ பிளான்ட்ல இருந்து வாட்டர் டேங்க்ல இருந்து வெளியே வர்ற இடத்துல பைப்ல பிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த O3 எமிட் பண்ணும். அது வந்து பாக்டீரியோசைட்டிக். அது வந்து அந்த வாட்டர்ல இருக்க பாக்டீரியாவை எல்லாத்தையும் அது டெஸ்ட்ராய் பண்ணி அந்த ஓசோன் அதை வந்து எங்க டயாலிசிஸ் ஆரோ வாட்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு 15 செகண்ட்ல அந்த ஓசோன் வாட்டர்ல போயிடும். அதனால அது பேஷண்ட்ஸ்க்கு வந்து சேர்றப்போ அது ஆர்டினரி கிளீன் பாக்டீரியா லெஸ் வாட்டர், அவ்வளவுதான். அது அந்த வகையில் அந்த ஓசோனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக். இன்ஃபெர்டிலிட்டி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய இன்ஃபெர்டிலிட்டி அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு உதவிகரமாக இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்னு பல்வேறு இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்கும் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு சரியான அட்வான்ஸ்டு முறையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் IVF சென்டர் உருவாக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்னால் அதுவும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. பேஷண்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் கேர் பேஷண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் உள்ள பேஷண்ட்ஸ், ஹியூஜ் பெரிய ப்ராப்ளத்தோட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து மெடிசின் கொடுக்குறோம், சர்ஜரி பண்றோம், இம்மீடியட் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றோம், ரெக்கவர் ஆயிடுறாங்க. பட் ரெக்கவர் ஆன உடனே அவங்களுக்கு நிறைய ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் தேவைப்படும். மென்டல் ரீஹாபிலிட்டேஷன், சைக்காட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன், பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ரீஹாபிலிட்டேஷன் வேணும். உணவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரெஸ்பிரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அந்த வகையில வந்து மருத்துவமனையில் ஒரு உன்னதமான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை உருவாக்க வேண்டும் என்பது ராயல் கேர் மருத்துவமனையின் கனவு. அந்த வகையில் ஓராண்டுக்கு முன்னால் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு ஹியூஜ் லெவல்ல இந்த கெயிட் ட்ரைனிங், ஃபிங்கர் ட்ரைனிங், ஃபுட் ட்ரைனிங், லெக் ட்ரைனிங், ஒவ்வொரு மசிலுக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அந்த பூல் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டீம், பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், அதுக்கு 2 டாக்டர் லீடர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பிசியோதெரப்பி சென்டர் தான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அதை பிசியோதெரப்பி சென்டர்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மறுவாழ்வுக்கு ஒரு நோயுற்று அதில் வெளியில் வந்தவரை தயார்படுத்துவதற்கு சகல விதத்திலும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்டோட ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை உருவாக்கி அது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதனோட ஒரு பகுதி தான் இந்த HBOT. இது முதன்முறையாக கோவைக்கு வந்துள்ளது. ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு. இது இந்த நான் ஹீலிங் அல்சர்ஸ், டயபெட்டிக் அல்சர்ஸ், பிரெயின்ல இன்ஜுரியிலிருந்து ரெக்கவர் ஆகிற பேஷண்ட்ஸ், ஸ்ட்ரோக்ல இருந்து ரெக்கவர் ஆகிற பேஷண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த சேம்பருக்குள்ள வச்சு அவங்க அந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனை பிரீத் பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதா லிட்ரேச்சர் சொல்லுது. அந்த வகையில் இந்த எக்யூப்மெண்ட்டை எரெக்ட் பண்ணி அது இப்போது பயன்பாட்டில் உள்ளது 2 ஆண்டுகளாக. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இன்ஹலேஷன் செடேஷன்ங்கிறது டென்டல் ஒர்க்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு லோக்கல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க டூத்துக்கு பக்கத்துல. அந்த இன்ஜெக்ஷன் போடுறப்பவே பயங்கர பெயினா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த பெயின் இல்லாம பல் வைத்தியம் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இன்ஹலேஷன் செடேஷன். நைட்ரஸ் ஆக்சைடு அனஸ்தெட்டிக் ஏஜென்ட், தியேட்டர்லயும் யூஸ் பண்றதுதான். இது ஒரு லைட்டர் நைட் லெவல்ல அந்த எக்யூப்மெண்ட் டெலிவரி பண்ணோம். பெயின் தெரியாது டூத் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ அது டென்டிஸ்ட்ரியில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோவிட் டைம்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல உலகமே படாத பாடுபட்டது. மக்கள் படாத பாடுபட்டார்கள், மருத்துவமனைகளும் படாத பாடுபட்டது. எங்களுக்கு ஏரியாவை செக்ரிகேட் பண்ண வேண்டியது இருந்தது, ஐசோலேட் பண்ண வேண்டியது இருந்தது. இதுபோல எல்லா மருத்துவமனைகளுக்கும் எல்லா சிரமங்களும் இருந்தது. பொருட்கள் வாங்குவதிலிருந்து, செக்ரிகேட் பண்றதிலிருந்து பல. அப்புறம் சில மருத்துவமனைகளுக்கு
ரெகுலர் பேஷண்ட்ஸ்னோட லோடு வந்து டிக்ளைன் ஆனாலும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகலை. எங்களுக்கெல்லாம் 50% எங்க ரெகுலர் சர்ஜரிஸ், ரெகுலர் பேஷண்ட்ஸ், எமர்ஜென்சி காம்ப்ளெக்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்க வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அவங்கள வந்து கோவிட் இருக்குன்னு மருத்துவமனையில் அனுமதிக்காமல் இருக்க முடியாது, அவர்களுக்கு உண்டான சிகிச்சை அளிக்காமல் இருக்க முடியாது. அதனால மருத்துவமனையாகவே இரண்டாக பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டோம். அதை 2 மருத்துவமனையாகத்தான் பிரித்து நடத்தது கடந்த 2 ஆண்டுகளில். ஸ்ட்ரக்சர்ல பல மாற்றங்களை உருவாக்க வேண்டியது இருந்தது, ஃபங்க்ஷனிங்ல பல மாற்றங்களை உருவாக்க வேண்டியது இருந்தது. அந்த வகையில் வந்து ஒரு மிக ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோவிட் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலை ஃபார்ம் பண்ணி கோவிட் பேஷண்ட்ஸுக்கு எங்க ஏரியாவில் எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. நாங்களும் நிறைய பேருக்கு இடம் கொடுக்க முடியும். அது அந்த நேரத்தில் வந்து அந்த பேஷண்ட்ஸை பார்த்தவங்களுக்கும் அவங்களோட கஷ்டங்களை கண்ணால் கண்டவர்களுக்கும் உணர்ந்தவர்களுக்கும் தான் அந்த கஷ்டம் அறிய முடியும். மிகவும் கஷ்டமான காரியம். அந்த வகையில் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அனைத்து வசதிகளையும் உருவாக்கி, அப்ப வந்து பல பேருக்கு வந்து மருத்துவமனைக்குள் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. மருத்துவமனை தான் டேஞ்சரஸ் பிளேஸ், கோவிட் அங்க போனா கோவிட் வந்துடும் அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்கு. அப்ப என்ட்ரியிலேயே வந்து ஒரு டிரைவ் த்ரூ கோவிட் ஸ்வாப் எடுக்கிற சென்டரை வந்து உருவாக்கி ஓபன் பண்ணி கார்லயே வந்து நின்றுட்டு காரை விட்டு இறக்கவே வேண்டாம், அப்படியே வந்து எடுத்துட்டு ஆதார் கார்டு காட்டினா வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு ரிசல்ட்டை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம்னு அந்த டிரைவ் த்ரூ கோவிட் ஸ்கிரீனிங் சென்டர்னு ஆரம்பிச்சோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, மக்கள் நிறைய பயன்படுத்தி கொண்டார்கள். அவங்களுக்கு மிகவும் வசதியாக இருந்த வேண்டியது, மருத்துவர்களை சந்திக்க வேண்டியதில்லை, மருத்துவமனைக்குள் வர வேண்டியதில்லை. அவர்கள் காரில் வந்து நின்று இறங்காமல் காரில் இருந்தபடியே வேலையை முடித்துக் கொண்டு செல்வதற்கு எதுவாக இருந்தது. அந்த வகையில் அந்த டிரைவ் த்ரூ சென்டர், கோவிட் வேக்சினேஷன் சென்டர், ஃபீவர் கிளினிக், கோவிட் எமர்ஜென்சி, கோவிட் ஐசியூ அப்படின்னு நிறைய தனியா மருத்துவமனை 2ஆக பிரித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு மருத்துவமனை தள்ளப்பட்டது. அதையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்து எங்களால் முடிந்த அளவுக்கு கோவிட் நம்பர்ஸ்க்கு வைத்தியம் செய்து அவர்களது சிரமத்தை குறைக்க முயற்சி செய்தோம். எந்த ஒரு பெரிய மருத்துவமனையும் அகடமிக்ஸ் இல்லாம இருக்க முடியாது. நாம் செய்யும் செயல்களை மக்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு யங் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் தெரிவித்து ஆக வேண்டும். இன்ஃபர்மேஷன் ஷேரிங், மெடிக்கல் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் செய்தாக வேண்டும் எந்த பெரிய மருத்துவமனை. அந்த வகையில் ஒரு குறைந்த காலத்தில் பிராங்கோகான் ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த சிம்வெண்ட் 18 ஒன்று, ADT ஒன்று, ஐசியூ அப்டேட் ஒன்று, இந்த மாதிரி பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் நடத்தி முடித்தோம். இப்போவும் செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இன்டர்னலாக நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸாக அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விருப்பத்தில் தான் அந்த தியேட்டர்ல டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே கிரியேட் பண்ணணும். டிப்பின் நேஷனல் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்ல இன்டர்னல் மெடிசின், ரேடியாலஜி, கிரிட்டிக்கல் கேர் இதெல்லாம் டிபென்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ப்ராப்ளி இன்னொரு 3-4 இயர்ஸ்ல ஒரு 15 பிரான்ச்சஸ்ல டிபென்பி ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவமனையில் இருப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். அதுவும் நிறைவேற்றப்படும். எந்த ஒரு பெரிய மருத்துவருக்கும் ஒரு 30 ஆண்டுகள் அவரோட அனுபவங்களை வந்து யாரிடமாவது கொடுக்க வேண்டும், மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த நாலேஜை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும். ஏன்னா நாமளும் ஒரு 4 பேருக்கு இருந்து தானே எடுத்ததை திருப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் உலகம். எடுத்ததை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, எடுத்ததை திருப்பி கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். பொருளாக இருந்தாலும் அதேதான், நாலேஜாக இருந்தாலும் அதேதான். அந்த வகையில் யங்ஸ்டர்ஸ்க்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும். அதனால அப்பதான் அது மனித சமுதாயத்துக்கு கண்டினியூஸா பயன்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் ட்ரெயினிஸ், டிபென்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த கோர்சஸ்க்கு மருத்துவமனை சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கிரிட்டிக்கல் கேர்ல டிபென்பி, ரேடியாலஜி டிபென்பி, இன்டர்னல் மெடிசன் 3 கோர்சஸ் வந்துருச்சு. மற்றது வரும் காலகட்டங்கள் மிகவும் குறைவுதான். மருத்துவமனை ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஒரு ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் பேஷண்ட்ஸ், ஓவர்சீஸ் பேஷண்ட்ஸ்
ஒரு லிட்டில் ஃப்ளோ வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மலேசியால இருந்து ஒரு சிலர் வந்தாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரு சிலர் வந்தாங்க. பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அப்படி ஒரு பேஷண்ட்ஸ் ஃப்ளோ வந்துட்டு தான் இருக்கு. மெடிக்கல் டூரிசம்ங்கிறது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை முதலில் ஆரம்பிக்கும் பொழுதே அனைத்து டெக்னாலஜி, டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கும் பொழுது அந்த அந்த பொருளாதாரத்தை சமாளிப்பதற்கு உங்களுக்கு வால்யூம் வேணும். அந்த வால்யூம்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் வந்து மெடிக்கல் டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த சைட்ல இருந்து வந்ததுன்னா மருத்துவமனையினோட சர்வைவல் பெட்டராகும். சர்வைவல் பெட்டராகிறப்ப அதனோட சர்வீஸும் பெட்டராகும். இன்னும் டெக்னாலஜி கொண்டு வரலாம், இன்னும் மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும். அந்த வகையில் மெடிக்கல் டூரிசம் சைடில் ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஐ ஹோப் இட் வில் க்ரோ ஃபர்தர். மருத்துவமனை ஸ்தாபித்த 5 ஆண்டுகள்ல 2 ஆண்டுகள் வந்து கொரோனான்னு ஆயிடுச்சு. ஒரு NABH அக்ரெடிட்டேஷன் ஃபுல் ஸ்கோப், என்ட்ரி லெவல் கிடையாது, ஃபுல் ஸ்கோப் NABH அக்ரெடிட்டேஷன் ஒரு மருத்துவமனை வாங்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 to 4 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். அந்த வகையில் இந்த NABH அக்ரெடிட்டேஷனை வாங்கணுங்கிறது மருத்துவமனை இனாகிரேட் பண்ணின அன்னைக்கே NABHக்கு அப்ளை பண்ணணுங்கிறது முடிவு பண்ண விஷயம். அது கொஞ்சம் லேட்டானாலும் லாஸ்ட் மந்த் NABH அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டல் ஆயிடுது ராயல்க்கு. இன்னும் இதுக்கு மேல அடுத்த லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அக்ரெடிட்டேஷனுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு மருத்துவமனை. அக்ரெடிட்டேஷன்ங்கிறது உங்களோட ஒர்க் கல்ச்சர், ப்ரோட்டோகால், வாட் யூ டூ இன்சைட் த ஹாஸ்பிட்டல், ஹவு பேஷண்ட்ஸ் ஆர் சேஃப், பேஷண்ட்ஸ் ஒரு காரியத்துக்கு வந்து இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுறாங்களா, ஹவு பேஷண்ட்ஸ் ஆர் ஹேண்டில், ஹவு பேஷண்ட்ஸ் ஆர் சேஃப் இன்சைட் யுவர் ஹாஸ்பிட்டல், how you are functioning, what are patient rights, what are the doctors' rights, what are the rights of hospital. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ப்ரோட்டோகால் தான் அக்ரெடிட்டேஷன். அந்த வகையில் இன்டர்நேஷனல் அக்ரெடிட்டேஷனுக்கும் ராயல் கேர் மருத்துவமனை சென்று அதையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கும். எனது வாழ்க்கையில் எனக்கு ஒரு 10 வயதாக இருந்த பொழுதே எனக்கு வந்து இந்த இயற்கை, மரங்கள், விவசாய குடும்பம் தானே. நாங்க உண்மையா கம்ப்ளீட்டா விவசாய குடும்பம் தான். எங்களுக்குள்ள வேற எல்லாம் ஒன்றும் தெரியாது. விவசாய குடும்பம் தான். மரம், மட்டை, தென்னை மரம், நெல், நாத்து, இதுதான் எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அப்பொழுதே 10 வயதிலிருந்தே எனக்கு எந்த ஊருக்கு எங்கே சென்றாலும் அங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு செடியோ மரத்தையோ பார்த்தா விதைகளை கலெக்ட் பண்ணுவதும், அந்த செடியை ஒரு வேரோடு எடுத்து கொண்டு வந்து தோட்டத்துல வைக்கிறதும் ஒரு பழக்கம், ஒரு ஈடுபாடு, ஒரு பழக்கம். எங்க போனாலும் இந்த வேலை கல்ல வட்டதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நட்டுட்டு இருப்பேன். அது பாதி வராது. எப்படின்னா, நான் நாகர்கோவில் பக்கத்துல சீ லெவல்ல இருந்து ஒரு 2500 அடி ஹைட்ல அந்த கிராம்பு தோப்பெல்லாம் இருக்கு, அங்க போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. அந்த கிராம்பு செடியை கொண்டுட்டு வந்து எங்க தோட்டத்துல வளர்த்தியே ஆகணும்னு வச்சு அதுக்கு பந்தல் போட்டு 4 சட்டி அதை சுத்தி நெட்டு ஓட்டை போட்டு தண்ணி எந்த நேரம் ஈரம் இருந்துகிட்டே இருந்தா அது வளர்ந்துரும் என்ற நம்பிக்கையில் 2 செடிகளை கொண்டு வந்து ட்ரை பண்ணேன். அது ஒரு வாரத்துல அது இறந்து போய்விட்டது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி எந்த மரங்கள் செடிகளுக்கும் எனக்கும் ஒரு பெரும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. இது எப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வந்து அப்ப வந்து ஒரு காலையில ஒரு 5:30 மணிக்கு நான் இங்க மைக்கேல்ஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். எங்க ஊர் 4 ரோட்டுக்கு சேரன் டிரான்ஸ்போர்ட் பஸ் வரும். அதுக்கு நின்றுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து எங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தார். எனக்கு மணியார் நம்ம ஊர்ல ஒரு 30 வருஷத்துல பாலைவனம் ஆயிரும்னு சொல்றாங்களே, அப்படியா அப்படின்னு. இவர் என்னமோ சொன்னாரு. எனக்கு அது காதில் விழுந்துருச்சு. அப்ப வந்து எனக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு தான். அது எப்படி பாலைவனம் ஆகிவிடும்? பாலைவனம் ஆகிறதுக்கு நாம விட்டுருவோமா? நாம எதுக்கு நம்ம ஊரை பாலைவனம் ஆகிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வுல தான் அதற்கு பச்சையை உண்டு பண்ணுவோம் மரத்தின் பின்னால் அழைத்தேன். அது வந்து இப்பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பின்னாட மருத்துவமனை உருவாக்கிய பொழுது இந்த இயற்கைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும்
அப்படின்னா அதுக்கு உயிரின் சுவாசம்னு ஒரு பேரை வச்சு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி மருத்துவமனையில் அதற்குண்டான பொருளாதாரம் இல்லதா எனது பர்சனல் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சீரியஸ் நியூரோ சர்ஜரி ப்ராக்டிஷனர். எனது எனது சொந்த வருமானத்தில் ஒரு 20% அந்த உயிரின் சுவாசத்திற்கு மாற்றி அதை 4 ஆண்டுகளாக நடத்தி 2022 ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் 2 கோடி மரங்களை நடுவோம் என்று ஆரம்பித்தோம். முடியவில்லை. இப்பொழுது 35 லட்சம் மரக்கன்றுகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது, நடப்பட்டுள்ளது. நாங்களும் வாரம் முடியிறப்பெல்லாம் நானே போவேன். எவ்ரி சண்டே எங்க இருந்தாலும் ப்ரோக்ராம் 5 ஏக்கரா 10 ஏக்கரா நடனம்னா போய் அதை ஆரம்பித்து வைத்து மதியம் வரை அவர்களுடன் இருந்து 250 300 கன்றுகளை நட்டுவிட்டு அது தொடர்ந்து நடக்கிறதா, 10,000 கன்றுகள்னா 10,000 கன்றுகள் நடப்பட்டதா என்று நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். சிலதெல்லாம் நாங்களே டைரக்டா போய் பிளான்ட் பண்ணி ஈவன் சில ஏரியாஸ்ல வந்து நாங்க வாட்டர் கூட நாங்க போய் வாட்டரிங்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து இந்த 2 கோடி இலக்கு அநேகமாக இன்னும் ஒரு 2 ஆண்டுகளை போஸ்ட்போன் பண்ணி 2024 தான் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதையும் அடைய வேண்டும். எங்கும் பச்சைமயமாக வேண்டும், மழை பொழிய வேண்டும், விவசாயம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும் என்ற கருத்து மனதில் முழுதாக உள்ளது. காரணம் என்னன்னா, ஒரு 15 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்கிற விவசாயி ஊர்ல இருந்து வர்றாங்க, பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க. ஒரு ஆர்டினரியா ஒரு 80,000 ருபீஸ் பில்லு கட்டுறதுக்கு மிகப்பெரிய சிரமங்களை படுகிறார். ஒரு 10-15 ஏக்கரா இருக்கிற விவசாயிகள் தான் அதிகம் விவசாயத்துல. 15 ஏக்கர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 15 to 20 ஏக்கர்ஸ் தான் எல்லா ஃபேமிலிக்கும் இருக்கும். பட் 20 ஏக்கரா இருக்கிற விவசாயி 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டுறதுக்கு யோசனை பண்றாங்க, முடிய மாட்டேங்குது, சிரமப்படுறாங்க, ஹெல்ப் கேட்கறாங்க. இது என்ன கோலம், இது ஏன் இப்படி நடக்குது, மண் என்னாச்சு, தண்ணி என்னாச்சு, ஏன் விவசாய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று மனதின் வேதனையின் வெளிப்பாடுதான் இந்த மரம் நடும் திட்டம். இதுல வந்து மண் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, அப்படி இப்படின்னு பல சிந்தனை ஓட்டங்கள் மனதில் உள்ளது. ஒரு 15 ஏக்கரா வச்சு ஒரு டீசென்ட் லைஃப் லீட் பண்றதுக்கு அதுல இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமா, ஒரு சயின்டிபிக்கா ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? 1 ஏக்கரா மரப்பயிர், ஒரு 10 மாடு, ஒரு 20 ஆடு, ஒரு 20 நாட்டுக்கோழி, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து மாசம் ஒரு 40,000 50,000த்துக்கு அவங்களுக்கு வருமானத்தை வந்து உண்டு பண்ண முடியுமா விஞ்ஞான பூர்வமா அப்படின்னு நாங்க அதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம். அதை நிறைய செய்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விவசாயிகள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உயிரின் சுவாசம் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்னும் பல முயற்சிகளை எடுக்கும். அதிலும் அது உயிர் சுவாசம் வெற்றி பெற்றால் லட்சக்கணக்கான விவசாயிகள் வெற்றி பெற்றதாக அர்த்தம். அந்த வகையில் அதை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த செடிகளை உருவாக்கிய பொழுது இதை எப்படி ஷிப் பண்றது, இதை எப்படி கொண்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து அவங்கள நட வைக்கிறது, பொருளாதாரத்துக்கு எங்க போறது, இதை எப்படி செய்ய முடியும்? ஏன்னா இது அத்தனையுமே ஃப்ரீயா தான் கொடுக்குறோம், எந்த இடத்துலையும் சார்ஜ் பண்றது இல்லை. இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தப்போ திடீர்னு விவசாயிகள் வந்து அவங்களே அவங்க தோட்டத்தில் நாங்க வச்சு கொடுத்துக்கிறோம், நாங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ரெக்கார்ட்ஸ்ன்னு. நாங்க இப்போ உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து ஷிப் பண்ணி கொடுத்துட்றோம் எங்க லாரிஸ்ல. அவங்களே வச்சு பாத்துக்கிறாங்க எல்லாம், அவங்களே வாட்டர் பண்ணி அவங்களே வந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்து யாருக்கு கொடுத்தோம்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாரும் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் இந்த கிளாம்பாடியில தான், ஈரோடு பக்கத்துல இந்த கொடுமுடி பக்கத்துல கிளாம்பாடியில தான் முத நர்சரி ஆரம்பிச்சது. இப்ப கிட்டத்தட்ட 21 இடங்களில் உயிரின் சுவாசம் நர்சரி இயங்கி கொண்டு உள்ளது. 36 வெரைட்டிஸ் ஸ்பீசிஸ், நேட்டிவ் ஸ்பீசிஸ் உற்பத்தி செய்து அங்க டிரான்ஸ்பர் பண்ணி வேண்டு தேவைப்படுவோருக்கு வழங்கி வருகிறோம். இது வந்து சிவன்மலை முருகன் டெம்பிள் அங்க தெரியுது, சிவன்மலை தான் தெரியுது. அது அவரு பெரிய சொத்துக்காரர், அங்க கீழே அவருக்கு மிகப்பெரிய சொத்து. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு 20 ஏக்கராவா அங்க இருக்க துளிர்னு இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள், அவங்கெல்லாம் அந்த முன்னாடி பச்சை சட்டை போட்டு வந்திருக்கவங்க எல்லாம் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். முருகனார் சார் நிற்கிற இருக்காரு, ஈரோடு டாக்டர் சுகுமார் ஆப்தால்மாலஜிஸ்ட் இருக்காரு, நான் நிற்கிறேன், எங்க டீம் இருக்கு. அவங்க வந்து என்னை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அவங்க அந்த 20 ஏக்கராவில் வந்து மரப்பயிர், மரத்தை நட்டு ஒரு
ஒரு ஃபாரஸ்ட் அந்த இடத்துல உருவாக முயற்சி செய்து அந்த அந்த நடும் விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். அந்த போட்டோ இது. இப்போ அந்த மலைக்கு பக்கத்துல 20 ஏக்கரா அன்னைக்கு வைத்த மரங்கள் பூரா இன்னொரு 10 இயர்ஸ் ஆகிறப்போ ஒரு மிகப்பெரிய வனமாக மாறிவிடும் அந்த ஏரியா. முருகனுக்கு இது போல் இன்னும் வந்து 100 மடங்கு சொத்து வச்சிருக்குது சிவர்மலை சுத்தி. அப்ப அதை சுத்தி 200 ஏக்கர் ஃபாரஸ்ட் ஆச்சுன்னா அந்த மலையும் அந்த ஏரியாவோட சூழ்நிலைகளும் சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் எவ்வளவு சேஞ்சஸ் வருங்கிறது விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் அதெல்லாம். இப்ப வந்து ஒரு பகுதி முடித்து விட்டோம். நான் கொஞ்சம் நிறைய நேரங்கள் பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த புதிய தொழில் வாய்ப்புகளை பற்றி ஒரு 5 நிமிடம் வேகமாக பேசி முடிப்போம். மருத்துவத்துறையில் புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற தொழில் மருத்துவம் சார்ந்த நிர்வாகத்தில் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு வருது, பார்மசூட்டிக்கல்ஸ்னு ஒண்ணு வருது, டயக்னோஸ்டிக்ஸ்னு ஒண்ணு வருது, மெடிக்கல் டிவைசஸ்ன்னு ஒண்ணு வருது. ஸோ அந்த 4 அங்கங்கள் இருக்கு: ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், மெடிக்கல் டிவைசஸ். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல வந்து we are far behind. நம்ம கிட்ட பெருசா டெக்னாலஜி கிடையாது. சிடி ஸ்கேன், இப்ப நாம பேசின அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம மேனுஃபேக்சர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. டெக்னாலஜியில வந்து நம்ம அட் ப்ரெசன்ட் நம்ம பாரோ பண்ற லெவல்லையும் இம்போர்ட் பண்ற லெவல்லையும் தான் இருக்கும் டெக்னாலஜி. எதர் டெக்னாலஜி ஆர் கம்ப்ளீட்டட் டெக்னாலஜி ஆஸ் அன் எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி தான் வாங்க முடியக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். டெக்னாலஜி வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் நமது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ல இருக்கிற கரிக்குலத்திலிருந்து மாற்றி நம்மளோட எண்ண ஓட்டங்கள், நம்மளோட மோட்டிவேஷன் லெவல், நம்மளோட பேசிக் டேலண்ட், நம்மளோட எண்ணங்கள், எப்படி நம்ம படிப்பு முறைகள் சகலத்தையும் மாற்றி அமைத்தால் தான் டெக்னாலஜியை நம்மால் உற்பத்தி செய்து கொண்டு வர முடியும் என்பது எனது கருத்து. அதற்கு மிக காலம் பிடிக்கும், எண்ண ஓட்டங்கள் வேண்டும், அந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும், 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் எடுக்கும். பட் இப்பொழுது மருத்துவம் என்பது நமக்கும் மேலை நாடுகளுக்கும் மருத்துவ உதவிகளுக்கு உண்டான செலவுல வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியாவில வந்து ஒரு சிஏபிஜி ஹார்ட் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு $5,500 செலவாகும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்க. இதே வந்து யுஎஸ்ஏல பண்ணணும்னா $1,40,000 ஆகும், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். ஸோ நிறைய இப்போ வந்து மெடிக்கல் இந்த டேலண்ட் இஸ் வெரி குட், ப்ரொஃபஷனல் டேலண்ட் அண்ட் பேராமெடிக்கல் டேலண்ட் இஸ் வெரி குட் நம்ம ஊர்ல. இட் இஸ் ஈக்குவல் டு எனி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதனால சேஃபா யார் வேணாலும் வந்து இங்க பண்ணிக்க முடியும். அந்த வகையில இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் நம்ம சீப் அப்படிங்கிறதுனால நம்மளை ஐ பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மெடிக்கல் டூரிசத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. பேராமெடிக்கல்ங்கிறது ஒரு 35-40 பேராமெடிக்கல் பர்சனல் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிசியோதெரபிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், அட்டெண்டர்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல பேயிங் கோர்சஸ். என்டையர் யூனிவர்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ் வந்து ரிக்வயர்மெண்ட். ஸோ வி கேன் பிகம் குட் மேன் பவர் எக்ஸ்போர்ட். ஒரு நர்சஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோட, லாங்குவேஜோட, சாஃப்ட் ஸ்கில்ஸோட ஒரு குட் நர்ஸை உருவாக்கணும்னா அவங்க மிடில் ஈஸ்ட், லண்டன் எங்கே வேணாலும் போய் 1.5 to 2 lakhs ஏர்ன் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஊரோட எக்கானமி எங்கேயோ போயிடும். இந்த வகையில் அவங்கள நிறைய உற்பத்தி பண்ண முடியும். பார்மசூட்டிக்கல்ஸ்ல வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பெருசா நம்மிடம் இல்லை. அதை உருவாக்குவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். செகண்டரி பார்மசூட்டிக்கல்ஸ் தான், பிரைமரி ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் கிடையாது, அதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டார். அதிலும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. மெடிக்கல் டிவைசஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம். அது கம்ப்ளீட்டா ஒரு
ஒரு சூப்பர் டெக்னாலஜிக்கு அதை வந்து டெவலப் பண்ணுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்தால் மெடிக்கல் ஃபீல்டிலையும் மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பொருளாதார வாய்ப்புகளும் நிறைய உருவாக்க முடியும் என்பது எனது கருத்து. தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு ஆழ்மனதில் புரியும் வண்ணம் அவருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு ஒரு நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிநவீன சிகிச்சைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உயர எண்ணத்தை நமக்கு முன்னாடி ஒரு விஷுவல் பிரசன்டேஷன் மூலியமா நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம நினைச்சிருந்த ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் நம்ம கோவை மாவட்டத்துல இருக்கு. அதைய வெளிநாடுகளுக்கு இணையா நாம கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு ஒரு சேவை மற்றும் ஒரு மனிதன் காக்கும் ஒரு முக்கியமான ஒரு உயர எண்ணத்தை நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்வின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு உள்ளிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் ஒரு வெளிநாட்டிற்கு நம்ம சென்று ஒரு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதை வந்து நியர் அபவுட் ஒரு 4 to 5 மடங்கு செலவாகக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் தயாரிக்காத அந்த ஒரு அதிநவீன உபகரணங்களை, மருத்துவ உபகரணங்களை, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெளிநாடுகளிலிருந்து அறிவித்து நமக்கு அந்த ஒரு வெளிநாட்டிற்கு இணையான அதற்கு மேல் ஒரு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சைகளை நம் மருத்துவர்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வளரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு நம்ம குங்குமண்ணுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அந்த விதத்துல இன்றைய காணொலியில மிக தெளிவாக நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு வரும்போது நிறைய சொந்தங்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு மருத்துவர் இருக்கும் பொழுது அவர் ஒரு சமுதாயத்தின் அக்கறையை தாண்டி ஒரு இயற்கையும் நமக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. அது உண்மையாலுமே நிறைய பேருக்கு அது ஒரு ஆச்சரியம் தகுந்த ஒரு விஷயம் தான். நானும் அவருடைய டீட்டெயில்ஸை பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவர் விளையாட்டுத்துறை தாண்டி அவருடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை தாண்டி ஒரு சமூகத்தின் பால் இருக்கிற ஒரு அக்கறையை தாண்டி இயற்கைக்கு நிறைய பேர் அந்த ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் யாராவது உங்களுடைய உறவினரோ யாராவது அட்மிட் பார்த்தீங்கன்னா அங்க கார் பார்க்கிங்ல இருந்து நமக்கு 2 மரக்கன்றுகள் கொடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி எங்களோட ஆபீஸ்லயும் ஒரு பாதாணி மரம் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய மரமாக இருக்கிறது. இது வந்து அவருக்கு இன்றைய ஒரு காணொலி நிகழ்வு மூலியமாக அவருக்கு ஒரு இயற்கைக்காக நம்ம ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு இயற்கை சார்ந்து ஒரு மக்கள் மனிதன் காக்கும் ஒரு மருத்துவத்துறையை கொண்டு வந்து நிறைய அற்புதத்தை படைத்து இன்னும் பல அற்புதத்தை அவர்களுடைய வாழ்வில் அவருடைய ஒரு ஒளியேற்றும் ஒரு வாழ்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய அத்தியாயமாக இருந்த இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நிறைய கேள்விகள் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகள் போகும் முன்னர் நிறைய சொந்தங்கள் வந்து நம்ம ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வீடியோ இன்னொரு முறை ப்ளே பண்ணி சொன்னாங்க. அதனால கால நேரம் இருந்தாலும் நமக்கு வந்து முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த வீடியோவை இன்னொரு முறை நாங்கள் ப்ளே பண்றோம். இதோ நிறைய கேள்விகள், அதை நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் அந்த கேள்விகளை சீக்கிரமா நாம சிறப்பு விருந்தினருக்கு தெரியப்படுத்துறோம். முதல் கேள்வி, இந்த
கோவிட் அப்படின்ற ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு இந்த பேண்டமிக் வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து மூளையில அல்லது ஒரு ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் கேட்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கோவிட் இருந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ரத்தம் உறையக்கூடிய வாய்ப்புகள் வருமா அப்படின்னு ஒரு நிறைய பேர் வேற வேற விதமான வேற வேற கோணங்கள்ல ஒரு 7-8 சொந்தங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான உங்களுடைய அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல். அந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்விதான். அது உண்மைதான். அந்த அந்த டிசீஸ்ல வந்து ரத்தம் உறையக்கூடிய தன்மையில சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நடக்குதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. அதனாலதான் அந்த கன்ஃபார்மான பேஷண்ட்ஸுக்கு வந்து டி டைமர்ங்கிற டெஸ்டும் பிளேட்லெட்ஸ் டி டைமர்லாம் பார்த்தது. டி டைமர் அதிகமா இருந்தா கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஹெப்பாரின் ரத்தம் உறையாமல் தடுக்கும் மருந்துகள் கொடுக்கப்பட்டது. அது வந்து அப்ப அது ஒரு பிரசன்டேஷனாவும் மாறிடுச்சு பலருக்கும். வியாதி வந்த பிற்பாடு டி டைமர் பார்த்து நம்ம ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம். பல பேருக்கு கோவிட் வந்ததே தெரியாம ரத்தம் உறைஞ்சு மூளைக்கு போற ரத்தம் அடப்பட்டோ, ஸ்ட்ரோக் வந்தோ, இல்ல இதயத்துல ப்ராப்ளம் வந்தோ, அந்த பிரசன்டேஷனோட ஒரு டிசீஸ் பிரசன்டேஷன் வந்து ஸ்ட்ரோக்காவே வர்றாங்க. அப்ப ஸ்ட்ரோக்குன்னு எடுத்து பாக்குறப்போ கோவிட் பாசிட்டிவ் வருது பல பேருக்கு. அதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட உறையின் தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வியாதியோடு சேர்ந்ததுதான். அதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஓமைக்ரான்ல கூட கோவிட் வந்ததே தெரியாம பல பேருக்கு வந்துட்டு போயிடுச்சு. அதனால அந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய இருந்தது. கிரேனியல் நர்வ் பால்சி அது இது நிறைய பிரச்சனை. வாசம் போயிடுது நிறைய பேர். வாசம் போச்சுன்னா அந்த கிரேனியல் நர்வ் 1 அஃபெக்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் வாசம் போகுது. அது அந்த வியாதியோட சேர்ந்த ப்ராப்ளம் தான். அதற்கு ஏதாவது முன்னேற்பாடுகள் அல்லது பிரிவென்டிவ் மெடிசன் ஆர் பிரிவென்டிவ் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அதாவது இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, ஸ்டென்ட் போட்டிருக்கிறவங்க, இந்த குளோபிடோகிரல் எக்கோஸ்பிரின்ல இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அதே போதும், அந்த மருந்தே போதும், ப்ரொடெக்டட் தான். பட் கன்ஃபார்ம் பண்ணி இந்த டி டைமர் பார்க்காம ரத்தம் உறைவதை தடுக்கும் மருந்துகளை உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா வேற இடத்துல அவங்களுக்கு ப்ளீட் ஆயிரும். ஒரு பைல்ஸ் இருந்தா அதுல பிளட் போக ஆரம்பிச்சு, வேற பிரச்சனைகள் இருந்தா அங்க ப்ளீட் ஆயிரும். அதனால வந்து கோவிட்னு கன்ஃபார்ம் ஆகிறது ஒண்ணு, கோவிட்னு கன்ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு எல்லாம் இந்த மருந்துகளை உபயோகப்படுத்த முடியாது. கன்ஃபார்ம் ஆகணும், பிளட் டெஸ்ட்ல வந்து டி டைமர் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆல்டர்டு கோஆகுலேஷன் ப்ரொஃபைல் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து தனிப்பட்ட முறையில் அப்படியே எடுத்தெல்லாம் சாப்பிட முடியாது, அது சரியிடையும். நன்றி, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்த ஒரு கேள்வி, இன்றைய நவீன உலகத்துல இவ்வளவு மெடிக்கல் டெக்னாலஜி வந்திருந்தாலும் அந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது 2022 ஸ்டேட்டஸ் பிரகாரம் ஹாங்காங்ல 85 வரைக்கும் உயிர் வாழ்றாங்க, ஜப்பான் 85.53 வயது வரைக்கும் வாழ்றாங்க, இதே மாதிரி சுவிட்சர்லாந்து 84.25, சிங்கப்பூர் 84.07. ஆனா இந்தியா வந்து 136வது இடத்துல, அதாவது 70 வயது தான் ஒரு மனிதனோட சராசரி ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இது நம்ம எப்படி நம்ம உடலுடைய குறைபாடா அல்லது உணவுகளுடைய குறைபாடா, இல்லது நீங்க ஏற்கனவே இந்த காணொலியில சொன்ன மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், அந்த ரசாயன உரங்களுடைய காரணமா, அல்லது மருத்துவ வசதிகளை நம்ம கரெக்ட் நேரத்துக்கு பண்ணாத காரணமா, இதுக்கு எப்படி இதை தவிர்க்க முடியும்னு உங்களுடைய ஆலோசனைகள் எதிர்பார்க்கிறேன்? இல்ல நமது ஜீனை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஜீன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜீன்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ், நம்மளுக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து டயபெட்டிஸ் தான், சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை வியாதி வந்து இந்தியாவில் கட்டுப்படுத்தி விட்டால் பாதி மருத்துவமனைகளுக்கு தேவை இருக்காது. ஏன்னா சர்க்கரை வியாதியினோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஐசியூல வர்ற முக்காவாசி பேஷண்ட்ஸ். பல பிரச்சனைகளுக்கும் அடிப்படை வந்து சர்க்கரை வியாதி தான். அப்ப நம்ம அதுக்கு ப்ரீடிஸ்போஸ்ட், நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம நடவடிக்கைகள், நம்ம வாழ்க்கை நடைமுறைகள்னால நம்ம அந்த வியாதிக்கு ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எல்லாருமே, இந்தியன்ஸ் எல்லாரும். அதை கட்டுப்படுத்தினால்தான் நமது
அந்த ஏஜ் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது ரிலேட்டட் டிசீசஸ் தான் நிறைய இருக்கு. அது ஒன்று. அப்புறம் வந்து நம்ம பொல்யூஷன் லெவல் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம்னா நம்ம ரோட் சைட்ஸ்ல இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம ரோட் சைடு, நம்ம ரிவர்ஸ், இதை இப்போ இந்த நொய்யல்னு வந்து மழை பெய்யறப்ப பன்னீர் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்தது. சந்தோஷமா இறங்கி நின்று பார்த்துட்டு வந்தேன் கார்ல வர்றப்ப. மழை காலம் முடிஞ்சு அந்த வருஷம் நல்ல மழை இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ் கோயம்புத்தூர்ல, நல்லா போச்சு தண்ணி. தண்ணி நின்று 10 நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே கருப்பு கலர் ஆயிடுச்சு, நம்ம கோட்டு கலர்ல போகுது தண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பாதித்தே தீரும். இதெல்லாம் வந்து ஒரு மேலை நாடுல வந்து ஒரு ரிவர் இவ்வளவு பொல்யூட் ஆகுங்கிறத நம்ம பார்க்க முடியாது. நம்மளோட அடிப்படை என்ன ஓட்டங்கள் மாற வேண்டும். நம்ம சுற்றுச்சூழல் வந்து நம்ம உடலை பார்த்து கொள்வது போல் நமது சுற்றுச்சூழலை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணாதான் இப்ப கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பாக்டீரியா, வைரஸ்னால, இப்ப வைரஸ், இந்த ஒரு வைரஸ் விட்டுருவோம், ஜென்ரலா கம்யூனிகபிள் டிசீசஸ் குறைஞ்சிருச்சு. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு போற டிசீசஸ் குறைஞ்சு போச்சு. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. நான் கம்யூனிகபிள்னா கேன்சரு, டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். அதனால நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னேற்றப்படுத்த வேண்டும். நீர் மேலாண்மையெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க வாட்டர், விவசாயத்துக்கு உபயோகப்படுற வாட்டர் விவசாயத்துக்கே அன்பிட். 1200 டிடிஎஸ் இருந்ததுன்னா வாழை மரமே அந்த தண்ணி வேண்டாங்க. அப்புறம் நம்ம எங்க அதை யூஸ் பண்றோம்? இதுதான் உண்மை சூழ்நிலை. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதற்கு நான் என்ன செய்தேன், ஒவ்வொருவரும் என்ன செய்தோம், அட்லீஸ்ட் நம்மனால எந்த பாதிப்பும் எந்த இடத்துலையும் நடக்காத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு உதவியாக. மிகவும் ஒரு உண்மையான விஷயம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல ஒவ்வொருவரும் அவருடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்திற்கு, இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுத்தோம்னா தான் இந்த ஒரு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இயற்கையை நம்ம நாசமாக்குற ஒரு முறையை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்தினா தான் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக புரியும் என்று நம்புகின்றோம். அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, என்னங்க, இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இந்த மாதிரி இருக்கிறது நிறைய அதிகமாகறதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய விதத்துல நிறைய பேர் இதுக்கு உண்டான ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இந்த ஒரு 20 இயர்ஸா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நிறைய இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட ஆலோசனை மையங்கள், அந்த சென்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் டிமாண்ட் தான். அந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து இருக்கு. இன்ஃபர்டிலிட்டிக்கும் டெஃபினட்டா டயபெட்டிஸ்க்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஆக்சுவலா ஃபீமேல்கிட்ட இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. மேல் தான் இன்ஃபர்டிலிட்டிக்கு மேஜர் ரீசன். ஆண்கள் தான் மேஜர் ரீசன், பெண்கள் கிடையாது. அதற்கு வந்து இதே மாதிரிதான் பல்வேறு காரணங்கள் இருக்கு. நிறைய வந்து டெக்னிக்கலா ஸ்பீக்கிங் வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி தான் மெயின் ஃபேக்டர். அது போய் அந்த எக்கை வந்து ஜைகோட்டா மாத்துறது. அதுலயே வந்து மொபிலிட்டி இருக்க ஸ்பெர்ம்ஸே, மேலோட ஸ்பெர்ம்ஸே குறைச்சு போச்சுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் ஒரு மேஜர் ஃபேக்டரா கன்சிடர் பண்றாங்க. அப்ப வந்து வாழ்க்கை நடைமுறைகள் வந்து நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். இதுதான் ஃபேக்டர் அப்படிங்கறது இன்னும் பின்பாயிண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அது அதிகமாயிட்டு தான் இருக்கு, அதிகமாகி கொண்டு தான் இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு சிலபஸ் வந்து அடுத்த நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாமா? ஃபியூச்சர்ல என்ன படித்தால் நமது நவீன மருத்துவ டெக்னாலஜியை நம்ம கொண்டு சேர்க்கும் பொழுது அவர்களுடைய பங்களிப்பு எந்தெந்த துறைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு ஆலோசனைகள். நிறைய பெற்றோர்களாக இருந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மெடிக்கல் ஏரியால நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டுங்க. ஒரு
டூ லெவலுக்கு வந்து இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஒரு இவ்வளவு ஹியூஜ் எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தேவைகள் இருக்கிறது. மெடிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அட்வான்ஸ்டு மெடிக்கல் செட்டப், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் மெடிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் ஓரியன்டா போகணும்னா அதுக்கு வந்து உண்டான ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு மாசம் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நியூரோ சர்ஜன் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மெடிக்கல் இன்ஜினியரும் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவானாதான் அவன் ரிசர்ச்சுக்கு போக முடியும். பொருளாதாரம் இல்லாமல் எதையும் வென்றெடுக்க முடியாது. பொருளாதாரம் இல்லாமல் எதையும் வென்றெடுக்க முடியாது. அப்போ ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு 30% ஆஃப் பீப்புள் வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், எனி ஃபீல்ட் அவங்கவுங்க ஃபீல்ட்ல ரிசர்ச்சுக்கு போகணும்னா அவங்களுக்கு பொருளாதாரமா அவங்களுக்கு சப்போர்ட் பேஸ் வேணும். அவங்க தியாகம் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால அந்த முன்னேற்றங்கள் வந்தால்தான் நம்மகிட்டையும் டெக்னாலஜி வரும். டெக்னாலஜி வந்தால் தான் நம்மளாலையும் பொருளாதாரத்தை வந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். இல்லைன்னா இங்கிருந்து தான் போயிட்டு இருக்கும். மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் பெரிய ஃபீல்டு தான். இப்போதைக்கு வந்து படிச்சோம்னா இங்க வாய்ப்புகள் பெருசா இல்லைனாலும் வெளியே போகலாம், நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அது நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல குழந்தைகள் படிப்பதற்கு மெடிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நம்ம சொந்தங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேள்விகள் நிறைய பேர் நிறைய விதமா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரிகவரி ரேட் அப்படின்றது இன்றைய மாடர்ன் டைம்ஸ்ல ஒரு நோய்க்கு வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா 2 நாள் 3 நாள்ல அவங்க ரெடியாகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற நோய்களுக்கு போனா வாரக்கணக்குல, சில நோய்களுக்கு மாத கணக்கில் ஆயிருது. இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிகள் மருந்துகள் இருந்தும் இன்றைய ரிகவரி ரேட் அதிகமான நாட்கள் எடுக்குவதற்கு என்ன காரணம்? அதை எப்படி நம்ம பிரிவென்டிவ் மெடிசன்ஸ் மாதிரி இல்ல பிரிவென்டிவ் ஃபுட் சிஸ்டம் மாதிரி ஏதாவது நம்ம உடல்நிலையை கவனத்துல கொள்வதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதுக்கு வழிகாட்டுதல் ஏதாவது இருக்கா? இல்ல, அதாவது இண்டஸ்ட்ரியில வந்து ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டேன்னு ஒண்ணு இருக்கு ஹாஸ்பிட்டல். அது வந்து ஹாஸ்பிட்டல்ல உன்னோட பேஷண்ட் ஃப்ளோ, எந்த பிரான்ச் ஃப்ளோ அதிகமா இருக்குதோ அதை பொறுத்து வேறுபடும். அது வந்து ஒரு 3.5 to 4.5, 6 கூட போகும் சில டைம். இப்போ நியூராலஜி, நியூரோசர்ஜரி ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் அதிகமாக வர்ற பேஷண்ட்ஸுக்கு லென்த் ஆஃப் ஸ்டே அதிகமா இருக்கு. இதுல வந்து ஒரு சில உதாரணங்கள் சீக்கிரமா சொல்றேன். நான் வந்து படித்த நியூரோசர்ஜரியில வந்து இருந்த ஹெட் இன்ஜுரி படிப்பும் இன்னைக்கு பார்க்குற ஒரு ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அன்னைக்கு வந்து 10 பேர் அடிபட்டு வந்தாங்கன்னா சப்போஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தா ஆப்ரேட் பண்ணா 3-4 டேஸ்ல ரெக்கவர் ஆயிடுவாங்க. 10-12 நாள்ல சூச்சர் ரிமூவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப வர்ற ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணோடனே எழுந்திருக்கிற லெவல்ல எந்த பேஷண்ட்டும் வர்றதில்லை. ஏன்னா ஹெட் இன்ஜுரியினோட சினாரியோவே மாறி போச்சு. ஒரு இடத்துல கிளாட்டு அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல கிளாட்டு, என்டையர் பிரெயினும் வேற விதமா இன்ஜூர்டு, மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் இன்ஜுரிஸ் தான் அவங்களுக்கு. இப்ப மேசிவா இப்ப ஹெட் இன்ஜுரிக்கு ஈக்குவலா செஸ்ட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ் வர்றாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மல்டிபிள் இன்ஜுரி தான். 4 போனு, செஸ்ட், அப்டமன், ஸ்பிளீன், லிவர் எல்லாமே இன்ஜுரி ஆயிப்போகுது. அப்ப இத்தனையும் ட்ரீட் பண்ணி முடிச்சு அவங்களை ரெக்கவர் பண்ண வைக்கிறது வந்து டைம் ஃபேக்டர் அதிகமாகி போகுது ஆட்டோமேட்டிக்கா. ட்ராமா கேர்ல வந்து இப்ப வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஒரு போன் ஃப்ராக்சர் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜுங்கிற ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அந்தந்த ஊர்லயே இப்ப நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க பெரிய. நான் நியூரோ சர்ஜரி முடிச்ச டைம்ல 650 பேர் தான் இருந்தோம் இந்தியா ஃபுல்லா. இன்னைக்கு 6000 பேர் ஆயிட்டோம் 20 வருஷத்துல. தேவை இம்பார்ட்டன்ட், நல்லதுதான். அதனால சிறு டைரக்ட் கேசஸ் எல்லாம் அங்கங்க முடிஞ்சது. பெரிய மருத்துவமனைகள்ல வந்து காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வந்து அந்த அளவுக்கு டைம் ஆகுது ரெக்கவர் ஆகிறதுக்கு. அவங்களுக்கு அந்த டைம் தேவைப்படுது. அதனாலதான் அந்த டிலே, லென்த் ஆஃப் ஸ்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பேஷண்ட்ஸ். ஓகே, அடுத்த கடைசியான ஒரு கேள்வி. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கனால இந்த கேள்வி கேட்டுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியோட கடைசி அத்தியாயத்துக்கு செல்லலாம். நம்ம
நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாடுல அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதாவது குர்கான் அல்லது டெல்லியில இருக்கக்கூடியது, ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸை தாண்டி வந்துட்டா ஆந்திரால ஒன்று ரெண்டு இருக்கு. பட் தமிழ்நாடுல ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் வரல. அதே மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரல. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்லைங்க, அதாவது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான், கவர்மெண்ட் பாலிசிஸ் தான். பாண்டிச்சேரியிலையும் இமாச்சல பிரதேஷ்லயுமே அந்த பாலிசிஸ் ஃபேவர் பண்ணுது, ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்றதுக்கு ஃபேவர் பண்ணுது. ஃபார்மா ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிங்கிறது பிக் இண்டஸ்ட்ரி, அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மார்க்கெட்டிங் வேற, ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் வேற, ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஈவன் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஆர்டர் கொடுத்து வாங்கி இப்போ சீல் போட்டுக்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் மெஜாரிட்டி ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு இந்தியா. கவர்மெண்ட் பாலிசிஸ் தான், அவங்க அது வேணும்னு நினைச்சா அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்தா அதுவும் வரும். கண்டிப்பா. சொந்தங்களே, நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க. கால நேரம் கருதி முக்கியமான அனைத்து சொந்தங்களுக்கும் பயன் தரக்கூடிய கேள்விகளை நான் முடிந்த அளவுக்கு ஒரு 7-8 சொந்தங்கள் கேட்ட கேள்வியை கிளப் பண்ணி இன்றைய சிறப்பு விருந்தினரை கேட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கங்களும் இன்றைய சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கால நேரம் கருதி நம்ம இந்த நிகழ்ச்சியோடைய அவருக்கும் ஒரு மனிதம் காக்கும் ஒரு மருத்துவராக இருந்து நிறைய சேவைகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையை நம்ம ரொம்ப நேரம் எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்துல இந்த நிகழ்ச்சியோட கடைசி கட்டமான ஒரு நன்றியுரை அப்படிங்கிறது, ஒரு மருத்துவர் இவ்வளவு பெரிய நிறுவனம், இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவமனை நடத்தி பல உயிர்களுக்கு முக்கிய ஒரு காப்பாற்றும் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம சொந்தங்களும் இந்த மாடர்ன் மெடிக்கல் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்மெண்ட், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி சமுதாயத்துக்கு நம்மளோட எப்படி ஒரு அக்கறையுள்ள ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவருடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. அதற்காக நம்ம கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு உங்களின் சார்பாக, அனைத்து சொந்தங்களின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது தெரிவிக்க இருந்ததுன்னா கடைசி விஷயமாக அவங்களுக்கு தெரிவிக்கலாம். காணொலி எல்லோருடனும் உரையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி. அதாவது எனக்கு ஒரு ஜாதி வெறின்னு கிடையாது, மருத்துவருக்கு அது இருக்கவும் முடியாது. பட் இனம் அப்படிங்கிறது என்ன மீனிங்ல நான் எடுத்துக்கிறேன்னா, இப்ப என்னோட வீட்டுல சாம்பார் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவர் வீட்டு சாம்பார் இருக்கும். என்னோட வீட்டு அரிசி பருப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் எல்லார் வீட்லயும் அரிசி பருப்பு இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப அதுதான் ஒரு இனத்தின் ஒற்றுமை. ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தோம். நமக்கென்று ஒரு கட்டுப்பாடுகள், நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, நமக்கென்று ஒரு நாணயம், நமக்கென்று ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், வீட்டு பழக்க வழக்கங்கள், உறவு பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொண்டோம். அதுதான் இனம். அதனால அந்த இனம்ங்கிறதும் இனப்பற்றுங்கிறதும் எந்த விதமான தவறும் கிடையாது. அதுக்காக நாம மற்ற மனிதர்களை மதிக்காம இருக்கிறதும் கிடையாது. அப்படி கிடையாது. அது ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுகிறது. நம்மை போலவே பல இனங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் இனப்பற்று அவசியம், இனத்தை பாதுகாப்பது அவர்களுக்கும் அவசியம் என்பதை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால இனம்ங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. அவங்க ஒரு பரம்பரையில் ஒரு பகுதியிலிருந்து வந்தவர்கள், ஒரே பழக்க வழக்கங்களை அனுசரித்து வாழ்ந்தவர்கள், அதுதான் இனம். அதனால அந்த இனப்பற்று தலைக்க வேண்டும். எல்லா இனங்களுக்கும் அது வேண்டும், நமது இனத்திற்கும் வேண்டும். உதவும் மனப்பான்மை வளர வேண்டும். நாம் என்ற எண்ணங்கள் அவசியம் தேவை. அது இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கும் பொழுது அது மிகவும் நல்லதுதான். அதனால அந்த வகையில் நாம் இனப்பற்றை உணர்வாக வைத்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து நாம் எல்லோரும் நல்ல முறையில் ஒரு பிரமாதமான ஒரு இடமாக உலகிற்கு இன்னும் பிரமாதமாக தெரிய வேண்டும் என்று எனக்கு விருப்பம். அதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க. நிறைய விஷயங்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல
பல சிறப்பு விருந்தினர்கள் இதே கருத்தை நமக்கு ஆமோதித்தார்கள். ஜாதி வெறி அப்படிங்கிறது இல்லை, நமக்கு ஜாதி பற்று, ஒரு ஜாதி பிரியர்கள் அப்படின்றதுதான் இருக்கே ஒழிய, நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் கூறியது என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பா முஸ்லீமா இருந்தாரு, நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். பட் நம்ம அப்பா மேல ஒரு தனி பிரியம் இருக்கு, அவரையும் அப்பான்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு இனம், அந்த இனப்பற்றுங்கிறது மிக தெளிவா சொல்லியிருக்காரு. முக்கியமா அரிசி பருப்பு அப்படிங்கிறது நம்ம கொங்கு மண்ணிற்கே ஒரு ஒரு உணவு. அதையும் சொல்லி நமக்கு நினைவூட்டல் செய்த இன்றைய சிறப்பு விருந்தினர்களுடைய இந்த காணொளி நேரம் கடந்து சென்றாலும் கண்டிப்பாக அனைத்து சொந்தங்களும் இதுல இணைஞ்சிருக்கீங்க. முக்கியமா நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக்கை, சஜஷன்ல எக்ஸலன்ட் ஸ்பீச், தி பெஸ்ட் ஸ்பீச் ஐ ஹவ் எவர் சீன், அருமையான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர் ஃபார் கிரேட் சர்வீஸ். இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு அப்ரிசியேஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டா அந்த அப்ரிசியேஷன்ஸ் இன்றைய சிறப்பு விருந்தினரும் அவர்களுடைய டீம் கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல பார்ப்பாங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் அருமையான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தி நிறைய தெளிவான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு மருத்துவத்துறையை சார்ந்து. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு கடைசியான ஒரு நன்றியை உங்களுக்கு தெரிவித்து கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் 66வது காணொலி நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றது. நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.